மகிழ்ச்சி. விதமான சனிக்கிழமை தெய்வீகமான தினத்திலே இன்றைய சிந்தனை அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ரகசியம். உண்மையாலுமே அன்பர்களே, நோய் என்பது அது எப்படி சொல்றது, ஒரு வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு அந்த வண்டி ஓட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் தெரியாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கரண்ட் தெரியாதவங்களுக்கு கரண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமான விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கு உள்ள போய் பார்க்கறப்ப அவங்க எல்லாத்துக்குமே இது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா மாறுது. அதே போலதான் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களும். அந்த நோய்கள் அப்படிங்கறத இன்னைக்கு உலகம் சரியா பார்வையில பார்க்க தெரியாததுனால நோய் 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 நோய்னு கஷ்டப்படுறது, இந்த நோயை போக்க முடியாதுன்னு வருத்தப்படுறது, பெரிய நோய் மிகப்பெரிய நோய்னு பயப்படுறது, இதெல்லாமே அந்த நோய் பற்றிய அறிவு இல்லை நம்மகிட்ட. உடலை பற்றிய அறிவு இல்லை, அதுல வரக்கூடிய நோயை பற்றிய அறிவு இல்லை. இப்ப அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல இவ்வளவு துன்பத்தை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவுல, அதனால மனதளவுல, பல அளவுல. அப்ப அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்னன்னா, அதற்கான வாழ்வியல் தான் அதற்கான முற்றுப்புள்ளி. அப்ப அதைத்தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தாங்க. அதுல இயற்கை வாழ்வியல்லையும் இயற்கை உணவு முறையிலையும் அவங்க கிட்ட எந்த நோயுமே இல்லாம வாழ்ந்தாங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த விஷயங்களை நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறி வருபவர் நம்முடைய நேச்சுரோபதி மருத்துவர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள். அவர்கள் ரொம்ப அற்புதமா அதை எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லாம சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது மருத்துவத்தில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனா இது ரெண்டுமே சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஐயா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸலண்டா பண்றாங்க. அதே விஷயம் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப தெளிவா, விளக்கமா, ஆணித்தரமா அந்த நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு அந்த நோய்களை, அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ரகசியம் அப்படிங்கிற சிந்தனையில நமக்கு ஒரு தெய்வீக சிந்தனையை வழங்க இருக்காங்க. ஐயா அவர்களை நம் அனைவரது சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம், குரு வணக்கம். வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. சரி ஐயா, வாய்ஸ் வீடியோ கிளியரா இருக்கு? ஐயா கிளியரா இருக்கு ஐயா. சரி. இப்போ அனைத்து நோய்கள் தீர்க்கும் ரகசியம் இதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்றது பிளட் ப்ரெஷரு, சுகர், கொலஸ்ட்ராலு, கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு, அதுக்கு அடுத்தது தைராய்டு, ஹார்மோன் ரிலேட்டட் எல்லா தொந்தரவுகளையுமே சரி பண்றோம். லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்றது நிப்பாட்டிட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாவே அது நார்மல் ரேஞ்சிலே இருக்கும். இது எவிடென்ட்டா நம்ம காட்டுறோம். எவிடென்ட்டா காட்டுறதுன்றது முதல்ல ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஸ்கேன் பண்றாங்க, அப்ப கட்டிகள் இல்லை. ஃபேட்டி லிவர் இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. சுகர் இருக்கு, நம்ம சொன்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்றாங்க, அதுக்கடுத்து பாக்குறப்ப சுகர் கிடையாது. அப்ப இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு பேஸ் தான். அந்த பேஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பேஸ் சரியா இருக்கிறப்ப மற்ற சிகிச்சைகள் எது பண்ணாலுமே அது சரியா வேலை செய்யும். இப்ப இந்த பேஸ் சரியா இல்லாதப்ப எந்த சிகிச்சை பண்ணாலுமே அது வேலை செய்யாது. அப்ப இந்த பேஸ் அப்படின்றது நம்ம உடல் பஞ்சமகாபூதங்களால் உண்டானது. இந்த பஞ்சமகாபூதங்கள்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று, இது 4 பஞ்சமகாபூதங்கள் இருக்கு. இது எல்லாமே எந்த பஞ்சமகாபூதத்துல இருந்து வந்தது அப்படின்னா ஆகாயம் அப்படின்ற பஞ்சமகாபூதத்துல இருந்து தான் வந்தது. ஆகாயத்துல இருந்து தான் எல்லாமே வரும். இப்ப தொடங்குற இடம் சரியா இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்கள் எல்லாமே தவறாதான் இருக்கும். அப்ப தொடங்குற இடம் அப்படின்றதுதான் ஆகாயம். ஆகாயம் சரியா இருக்கிறப்ப மீதி 4 பஞ்சமகாபூதங்கள் சரியா இருக்கும். இப்ப பஞ்சமகாபூதங்கள் அப்படின்றதுதான் நம்முடைய உடல்.
உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்ப இந்த ஆகாயம் அப்படின்றது நம்ம உடல்ல என்ன காரியம் அப்படின்னு பாக்குறப்ப ஆகாயம் தூக்கத்தினுடைய தொடர்புடையது. நம்ம உடல்ல நமக்கு உண்டான நோய்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், உடலுக்கு தேவையான ஹார்மோன்கள், இது போல எல்லாமே எப்ப சுரக்கும் அப்படின்னா நம்ம தூங்கி இருக்கிறப்பதான் சுரக்கும். நம்ம தூங்கி இருக்கிறப்ப உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே நீங்கும். உடலுக்கு என்ன ஹார்மோன் தேவையோ, என்ன என்சைம் தேவையோ அது தன்னைத்தானே உருவாக்க ஆரம்பிக்கும். உடல்ல நோய் இருந்தது அப்படின்னா அது சரியாகிற இடம், சரியாகிற நேரம் எப்ப? தூக்கம் தான். அப்ப தூக்கம் சரியா இல்ல, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் சரியா இல்ல அப்படின்னா நோய்கள் சரியாகிறது தடுக்கப்படும். என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் சரி, தூக்கம் சரியா இருக்கிறப்ப அது தன்னைத்தானே வேகமா சரி பண்ணிக்கும். அப்ப இந்த ஸ்லீப்புடைய குவாலிட்டி இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல தூக்கம் தூக்கம் வரணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்றது முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தூக்கம் என்ன செஞ்சா வரும், தூக்கம் வர்றதுக்கான ஒரு சில ஹேக்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுக்கடுத்து தூக்கத்தில் இருக்கிற ரகசியங்கள், தூக்கம் அப்படின்றது அந்த ப்ராசஸ், விழிப்பு நிலையில இருந்து தூக்கத்துக்கு போறப்ப மனம் நிறைய நிலைகள் கடந்து போகும். அந்த நிலைகள் கடந்து போறப்ப ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கு, ஆள் மனசுடைய ரகசியம் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமா நம்ம நோய்கள் மட்டும் கிடையாது, நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளால அடைய முடியும். சரி, இப்ப முதல்ல தூக்கம் அப்படின்றது சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷரு, ஹை கொலஸ்ட்ரால், தைராய்டு லெவல், இது எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் சரியா இருக்கணும். தூக்கம் சரியா இல்லாம போச்சு அப்படின்னா முதல்ல என்ன ஆகும், நம்மளுடைய மெட்டபாலிசம் அடிவாங்கும். மெட்டபாலிசம் கம்மி ஆயிரும். மெட்டபாலிசம் கம்மி ஆகுறது அப்படின்னா, மெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம உள்ள எடுக்கக்கூடிய உணவுகளை பிரேக் டவுன் பண்றது, அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்றது, இது ரெண்டுமே தடை செய்யப்படும். இது ரெண்டுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். இது ஒண்ணு. மெட்டபாலிசம் அடி வாங்கினாலே உடல் வீக் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதா என்ன ஆகும் அப்படின்னா சுகர் கிரேவிங் வரும். சுகர் கிரேவிங் எதுக்காக வருது? இந்த செரட்டோனின் ஹார்மோன் நம்ம உடலுக்கு கிடைக்காம இருக்கு. உடலுக்கு தேவை இந்த செரட்டோனின் ஹார்மோன், அப்பதான் மூடு ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்போ அதுக்காக சுகர் கிரேவிங் ஏற்படுத்தும். இது எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன்னால தூங்காம இருக்கீங்க அப்படின்னா இனிப்பு உடல் கேட்க ஆரம்பிச்சிடும். இனிப்புன்றது அது ஹெல்த்தியான ஆப்ஷன், பழங்களா இருக்காது. இனிப்பு அதிகமா உடல் கேட்க ஆரம்பிக்கும், அதுதான் சுகர் கிரேவிங். அப்ப இரவு நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க, அதுக்கடுத்து நைட்டு வரைக்கும் அவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிட்டு இந்தந்த உணவுகள் கடைபிடிங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு ஃபேஸ்லயே அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் கிரேவிங் இருக்கும். அப்ப தூக்கத்தை மட்டும் சரி பண்ணிட்டா அது தன்னைத்தானே சரியாயிரும். இப்ப நான் இந்த மதன் ஐயா சொல்லி இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து பொதுவா நம்ம எங்க சுச்சுவேஷன்ல இருக்கோமோ அதுடைய வைப்ரேஷன் அந்த பொறுத்தே நம்மளுடைய உடல் இருக்கும், மனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப மதனையா சொல்லி நான் மத்தவங்ககிட்ட இந்த குழுவுல இருந்து பேசுறப்ப, எல்லாத்தையும் பேசுறப்ப எத்தனை மணிக்கு முழிக்கிறீங்க அப்படின்றப்ப எல்லாருமே 4 மணி 4 மணி 4 மணி 5 மணி அப்படிதான் சொல்றாங்க. இரவு தூங்குற நேரம் 9 மணி 8 மணி அது மாதிரிதான் சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னுடைய உடல்ல மனசுல எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அப்ப இது நான் நன்றிகள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப தூக்கம் அப்படின்றது முதல் கண்டிஷன் நம்ம உடல்ல ஹார்மோன்னால. அப்ப மெலட்டோனின் அப்படின்ற விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா தூக்கம் வரும், இதுதான் அறிவியல். அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, மெலட்டோனின் சப்ளிமெண்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. மெலட்டோனின் வந்தாதானே தூக்கம் அப்படின்ட்டு மெலட்டோனின் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மெலட்டோனின் சப்ளிமெண்ட் எடுத்தா கண்டிப்பா தூக்கம் வரும், அதுதான் அறிவியல் வந்துட்டு இருக்கு. ஆனா மெலட்டோனின் அப்படின்றது உடல் தன்னைத்தானே சுரக்கிற ஒரு விஷயம். இப்ப உதாரணமா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்ப பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மசில் நல்லா பில்ட் பண்ணும் அப்படின்ட்டு டெஸ்டாஸ்டிரான் எடுத்துக்குவாங்க, ஸ்டீராய்டு எடுத்துக்குவாங்க. ஸ்டீராய்டு எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீராய்டை நிப்பாட்டிட்டா ஏற்கனவே டெஸ்டாஸ்டிரான் உடலே சுரக்குது இல்லையா, அது நிப்பாட்டிடும். அப்ப டெஸ்டாஸ்டிரான் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் உடல் எதுவுமே இல்லாம போயிடும், ஆண்களுக்கு உரிய ஹார்மோனே இல்லாம போயிடும். இப்ப செக் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாடி பில்டர்ஸா இருக்கவங்க
ஸ்டெராய்டு எடுத்தவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில இருப்பாங்க. அவங்க சீக்கிரமா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரக்கூடிய நிலையில இருப்பாங்க. ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறப்பயே இறந்து போறதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இப்போ இன்சுலின் எடுத்துக்கிறாங்க. இன்சுலின் எடுக்க 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 சரி செய்யறதுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா கணையம் தன்னைத்தானே நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸை அதை நிப்பாட்டிடும். அப்ப இயற்கையாவே மெலட்டோனின் நமக்கு உடல்ல எப்படி கிடைக்குது அப்படின்னா, செரட்டோனின் அப்படின்றது தான் மெலட்டோனினா மாறும். இந்த செரட்டோனின் அப்படின்றது தான் அப்ப இந்த பாயிண்ட். செரட்டோனின் அதிகமா இருக்கணும், அப்ப தன்னைத்தானே அது மெலட்டோனினா மாறிடும். அப்ப செரட்டோனின் எப்ப நம்ம உடல்ல அதிகமா சுரக்கும், எப்ப அதிகமா உருவாகும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய தோல் வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுறப்ப உடல் செரட்டோனின் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். வெயில்ல எவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோமோ தன்னாலேயே உடல்ல செரட்டோனின் பில்டப் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த செரட்டோனின் அளவு சரியா இருக்கிறப்ப சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தன்னாலேயே உடல் அந்த செரட்டோனினை மெலட்டோனினா மாத்த ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட், சின்ன சின்ன கான்செப்ட் புரியாதனால தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. எல்லா வியாதிகள், லைஃப் ஸ்டைல் டிசார்டர் எல்லாமே 100% சரியாகும். சரியாகிறதுன்றது பெரிய விஷயம், பெரிய வித்தை கிடையாது. பெரிய வித்தையா ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், 5 விதமான மக்கள் இருப்பாங்க, எல்லாருமே ஸ்லேவ்ஸ் தான். ஸ்லேவ்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸ்லேவ்ஸ் ஆக்குறது அப்படின்றது, ஒருத்தர் இருப்பாரு நோயில மாட்டியிருப்பாரு, இன்னொருத்தர் ஃபைனான்சியலா மாட்டியிருப்பாரு, ஃபைனான்சியலை விட்டு வெளியே வரும், இன்னொருத்தர் மது பழக்கத்துல, இன்னொருத்தர் பாலிடிக்ஸ்ல. இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுல மாட்டிட்டு இருக்கும் போது, அப்போ நன்மை செய்யற, இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு 4 விஷயங்களும் சரியா இருக்கு அப்படின்றப்ப அடுத்தவங்களை பத்தி யோசிப்பேன். அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சரி பண்றது அப்படின்றத யோசிப்போம். அப்ப இந்த 4 விஷயங்கள் 5 விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம். அப்ப இந்த மாட்டிக்கிறதுன்றது நம்ம வெளியே இருக்கிற நாலேஜை விட உள்ள யார் இந்த விஷயங்களை சரியா வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். இப்போ டெக்ஸ்ட்ல ஒண்ணு சொல்லும், புக்ல ஒண்ணு சொல்லும், நடைமுறை இன்னொன்னு இருக்கும். வாட் மெடிக்கல் டாக்டர்ஸ் டோன்ட் கெட் டு ஸ்டடி இன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற புக்கு எழுதியிருக்காரு பத்மஸ்ரீ டாக்டர் BM ஹெக்டே. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுபோல இப்ப தூக்கம், நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, எல்லா லைஃப் ஸ்டைல் டிசார்டரும் சரியாகும். அப்ப கான்செப்ட் சரியா அப்ளை பண்றப்ப பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அப்ளை பண்றப்ப 10 வருஷமா அதுக்கு மேலேயே தூக்க மாத்திரை எடுக்கிறவங்களும் இதுல இருந்து விடுவிச்சுக்கலாம். அப்போ இந்த மெலட்டோனின் அப்படின்றது தன்னாலேயே சுரக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன ஒரு விஷயம் சரியா இருக்கணும்னா, நம்ம உடல்ல சர்க்கேடியன் கிளாக் சரியா இருக்கணும். உடல்ல சர்க்கேடியன் கிளாக் அப்படின்றது, நம்ம பகல்ல ஒரு சில ஹார்மோன்ஸ் ஒரு சில வேலைகள் உடல் செய்யும், இரவுல ஒரு சில வேலைகள் செய்யும். இப்ப நம்முடைய உடல் அப்படின்றது சூரியனை பொறுத்து வேலை செய்யக்கூடியது. இப்ப ஒரு விலங்கு எடுத்துக்கிறீங்க, இப்போ ஒரு பூனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு அப்படி ஆப்போசிட். இப்ப ஒரு பூனை நம்ம எடுத்துக்கிறோம், பூனைக்கு இரவுல தான் வேட்டையாடி சாப்பிடும், இரவுல அதோடைய உடல் அப்படி இயங்குறதுக்காக இயற்கை வடிவமைச்சு. அப்ப இந்த பூனையை எடுத்து பகல் நேரத்துல நம்ம சாப்பாடு அதிகமா கொடுத்துட்டே இருக்கிறப்ப, இரவுல பட்னி போடுறப்ப அது ஆரோக்கியமா இருக்காது. உணவு நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும் அதுக்கு ஆரோக்கியமா இருக்காது. ஏன்னா அதோடைய சர்க்கேடியன் ரிதம் வேற. அப்ப நம்ம பகல்ல முதல்ல சர்க்கேடியன் ரிதம் சரியா இருக்கணும்னா பகல் நேரத்துல லைட் அதிகமா கொடுக்கணும், பகல் நேரத்துல பிசிக்கல் ஒர்க் அதிகமா செய்யணும், இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் ஒர்க்கை கம்மி பண்ணிடணும், லைட்டை கம்மி பண்ணிடணும். இப்ப வெளிச்சங்கள் எல்லாமே வரது கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போதான் அந்த செரட்டோனின் மெலட்டோனினா மாற ஆரம்பிக்கும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் சரி, இந்த செரட்டோனின் சூரிய ஒளி பட்ட உடனே உருவாக தொடங்குது. இந்த சூரிய ஒளி பட்ட உடனே உருவாகுது இல்லையா, எதுல இருந்து உருவாகும் அப்படின்னா நம்ம உடல்ல ஒரு சில சத்துக்கள் தேவை. இந்த சத்துக்கள் இருக்கும்போது தான் அந்த செரட்டோனின் சுரக்கும். அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா விட்டமின் B, வைட்டமின்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது மெக்னீசியம் சத்து. இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் இருக்கிறப்பதான் சரியா இருக்கும். எந்த சத்துக்களா இருந்தாலும் சரி, அந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அந்த சத்துக்களை டைஜஸ்ட் பண்ணி உடலுக்கு கொடுக்கறது நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் தான் அந்த வேலையை செய்யும். அப்ப அந்த நுண்ணுயிர்கள் அப்படின்றது உடலுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கிறது மூலமா கிடைக்கும். நுண்ணுயிர்களை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் மூலமா. ப்ரோபயாட்டிக் அப்படின்றது நிறைய வடிவத்துல இருக்கு. வாட்டர் கெஃபீர் இருக்கு, மில்க் கெஃபீர் இருக்கு, இது போல இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாமே லேப் மேனுஃபேக்சர்டு கல்ச்சர் மீடியம். நம்ம வீட்லயே செய்யறது தான் பெஸ்ட். வீட்லயே எப்படி ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செய்யறது அப்படின்றது இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு ஸ்டார்ச் தேவை. அப்ப
அரிசி வடிக்கணும். அரிசி சோறு ஏதாவது பாரம்பரிய அரிசியா இருந்தா நல்லது, பாரம்பரிய அரிசி இல்லைன்னாலும் இது வேலை செய்யும். அப்ப பாரம்பரிய அரிசி இதுல கஞ்சி வடிக்கிறோம். கஞ்சி வடிச்சிட்டு அதுல நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கணும். வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணல அப்படின்னா அது கட்டி ஆயிடும். ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதுல போட்டுடணும். வெந்தயம் சும்மா கொஞ்சமா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காம்பு இதுல போட்டுடணும். வெண்டிக்காய் இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம், இல்ல இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டுமே போட்டுக்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ போடலாம். ரெண்டு போட்டா ரொம்ப சிறப்பு, இல்ல ஒண்ணு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இத வெள்ளை கலர் பருத்தி துணியால வேடி கட்டி வச்சிடணும். ஒவ்வொருத்தர் கிளைமேட்டை பொறுத்து, இப்ப வெயில் அதிகமா இருக்கக்கூடிய கிளைமேட் இருந்தது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா இரவு ஃபுல்லா விட்டுருங்க, அடுத்த நாள் லேசா புளிச்சிருக்கும். குளிர் கண்ட்ரிஸ் அப்படின்றப்ப இது ஒரு 2 நாள் கூட வச்சிருக்கலாம். ஆனா வைக்கிறப்ப கலந்து கலந்து விடணும். ஒவ்வொரு நாள்ல ஒரு நாளைக்கு 2 முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பதான் இது சரியா இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த வேடு கட்டி வச்சதை நம்ம பிரிச்சு பார்த்து லேசா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சுவைச்சு பார்க்கறப்ப புளிச்சிருக்கும். புளிச்சிருச்சு அப்படின்னா இது தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப தயாரானதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏர் டைட் கிளாஸ் கண்டெய்னர்ல இதை டைட்டா மூடி வச்சுக்கணும். இதுதான் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். இதை உள்ள எடுத்துக்கிறப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து சத்துக்களையும் இது பிரேக் டவுன் பண்ணி உடலுக்கு அனுப்பும். இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே பசி நல்லா எடுக்கிறது ஃபீல் பண்ண முடியும், தூக்கம் நல்லா வரும், ஹார்மோன் சரியா இருக்கும், பல விஷயங்கள் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செய்யும். அப்போ ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இதை சொல்றோம். அப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் காலை உணவுக்கு அப்புறம், மதிய உணவுக்கு அப்புறம், இரவு உணவுக்கு அப்புறம் எப்பப்ப சமைச்ச உணவை எடுத்துக்கிறீங்களோ அப்ப எல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கணும். இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்றது இன்னொரு வேற வடிவத்திலேயே எடுத்துக்கலாம். பழைய சாதம் அதோடைய நீராகாரம் எடுத்துக்கலாம். இப்ப இரவு சமைச்ச சாதம் மதிய சமைச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வெந்தயம் போட்டு அடுத்த நாள் கலையில வெந்தயம் ஏன் சேர்க்கிறோம்? வெந்தயம் நல்ல நுண்ணுயிர்களை ஈர்த்து கொடுக்கும். அப்ப இதை காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். ஆனா இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டீங்க அப்படின்னா இதை விடவே மாட்டீங்க. அப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இந்த சத்துக்களை உறிஞ்சு இருந்தாலுமே ஒரு சில சத்துக்கள் உணவுகள் நம்ம உள்ள கொடுக்கணும். இதுல பெஸ்டா இருக்கக்கூடியது வாழைப்பழம். அதுக்கு அடுத்தது நட்ஸ். நட்ஸ் அப்படின்றது நம்ம உடல் எடை எவ்வளவு இருக்குதோ டிவைடட் பை 2 பண்ணுங்க. இப்ப என்னுடைய உடல் எடை 60 அப்படின்னா 30 கிராம் நட்ஸ் எடுத்துக்கணும். 70 அப்படின்றப்ப 35 கிராம் நட்ஸ் எடுத்துக்கணும். 50ன்றப்ப 25 கிராம் நட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. இத காலை உணவுக்கு முன்னாடி அல்லது பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். நட்ஸ் எடுக்கிறப்ப இது கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் ஃப்ரூட் எடுக்கிறப்ப இன்னும் அதோடைய பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ ஒரு வாழைப்பழம் இதுல சிறந்தது. வாழைப்பழம் அது கூட நட்ஸ் இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கணும். இந்த பழங்கள்ல வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்துடைய தோல்ல மருத்துவ குணம் இருக்கு. அப்ப செவ்வாழையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாழை பழத்தை எடுத்து அதை தண்ணியில ஊற வச்சு மஞ்சள் உப்பு போட்டுருங்க, இல்ல பயோ என்சைம் ஊத்திக்கலாம். ஏன் பண்றோம்? அதுல இருக்கிற கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இதை எடுத்து தொடச்சு செவ்வாழை எல்லாமே தோலோடையே சின்ன சின்னதா கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். தோலோட ஒரு செவ்வாழை முழுசா எடுக்கிறப்போ உடலுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன அளவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தேடி தேடி நம்ம ஒவ்வொரு உணவு அப்படின்றதுல நம்மளுடைய சிறுகுடல் வில்லை அப்படின்றது உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாழை தோலோட எடுக்கிறப்ப இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பண்டில் அப்படியே உடலுக்கு கிடைக்கும். அப்ப இந்த செவ்வாழை பழம் நட்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னாலும் என்ன வாழை நாட்டு ரக வாழை கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் நட்ஸோட சேர்த்து. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது புடலங்காய். புடலங்காய் சாறை எடுத்துக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல, சாயந்தரம் வெறும் வயிற்றுல. அப்படி இல்லைன்னா சாலடா எடுத்துக்கலாம். இது காய்கறியில நம்ம சொல்றோம். இந்த புடலங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூட தக்காளி, சின்ன வெங்காயம், உப்பு, மிளகு, சீரகம், வேர்க்கடலை, ஊற வச்ச வேர்க்கடலை கொஞ்சம், பச்சை பயிறு முளை கட்டியது கொஞ்சம், எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமா விட்டுட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் இதுல விட்டு நல்லா கலந்து, இதுதான் சாலடு செய்யக்கூடிய முறை. பீர்க்கங்காய் அதிகமா சேர்த்துக்கணும். எவ்வளவு சேர்க்கணும்? நம்முடைய உடல் எடை இன்டூ 5 எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு அளவுல சேர்த்துக்கணும். இப்ப 50 அப்படின்னா 250 கிராம் அதுல பீர்க்கங்காய் இருக்கணும். இத மதிய உணவுக்கு முன்னாடி அல்லது இரவு உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு தொடர்ச்சியா சமைச்ச உணவு சாப்பிட்டு
இது செய்யறப்ப தூக்கம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அப்ப இந்த 2 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாக்குறப்ப நம்ம உணவுல ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஃபைபர் அதிகமா இருக்கிறது அப்படின்றது 3 வேளையும் இப்ப எல்லாருமே என்ன எடுக்கிறாங்க? ரைஸ் வீட்டு இதுதான் எடுக்கிறோம். இந்த ரைஸ் அப்படின்றது எடுக்கவே கூடாது, ரைஸ் மோசமானது அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. அப்ப ரைஸ்ன்றது தான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இத சொல்ல போனா முன்னோர்கள் உழைப்பாங்க, முன்னோர்கள் வயல்ல வேலை செஞ்சாங்க, உடற்பயிற்சி பண்ணாங்க. அது எல்லாமே சரிதான். இதை விட முக்கியமான விஷயம், முன்னோர்கள் எடுத்துக்கிட்டது பாரம்பரிய அரிசிகள். பாரம்பரிய அரிசின்றது தூயமல்லி அரிசி, கருடன் சம்பா அரிசி, இது போல இண்டிஜினஸா இருக்கிறது இயற்கையில விளைஞ்ச அரிசிகள். அப்ப இந்த பாரம்பரிய அரிசிகள் பட்டை தீட்டாம எடுக்கணும், சிறுதானியங்கள் எடுத்துக்கணும். 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவாவது சிறுதானியம் எடுக்கணும். அப்ப இங்க நம்ம பாக்குறோம், ஒரு சிலர் வந்து இப்ப ஹஸ்பண்ட் வருவாங்க, ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருக்கும், ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு சர்க்கரை வியாதிக்கு வருவாங்க, சர்க்கரை வியாதி சரியாகும். ஒய்ஃபுக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு சொல்றப்ப இந்த மாதிரி சிறுதானியம் எடுத்துக்கோங்க, இல்ல கருப்பு கவுனி கஞ்சி எடுக்கோங்க அப்படின்றப்ப அந்த சுவை பிடிக்காது, இல்ல அவங்களுக்கு அந்த சமைச்ச உணவுலயே அதுல பழக்கமாயிருப்பாங்க. பழக்கம் ஆகுறப்ப அதுக்கு அடுத்து போறப்ப போக 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 அவங்க கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட் அதிகமாயிட்டு இருக்கும், உடல் இன்னும் மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு உணவு பிடிக்குது அப்படின்னா அது நமக்கு பிடிச்சது கிடையாது, நல்லது செய்யற உணவு தான் நம்மளுக்கு பிடிக்கும். அந்த கிரேவிங் ஏற்படுத்துறது எது அப்படின்னா நம்ம மைண்ட, மூளைய மாத்தி கிரேவ் பண்ண வைக்கிறது என்னது? அது நுண்ணுயிர்கள். அப்ப பிடிக்குதோ பிடிக்கலையோ சிறுதானியங்கள் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா ஒரு 3 வாரம், ஒரு வாரத்துல அதுக்கு உண்டான நுண்ணுயிர்கள் நம்ம குடல்ல ஃபார்ம் ஆயிட்டா சிறுதானியம் தான் தேவைன்னு கிடைக்கும். சிறுதானியங்கள் தான் பிடிக்க ஆரம்பிக்கும். சிறுதானியத்தை பாக்குறப்ப சாப்பிடணும்னு தோணும், சாதாரண வெள்ளை அரிசி எடுத்துக்கிறப்ப சாப்பிடணும்னு தோணாது. இப்ப அது போல மாறி அப்ப 3 வேளையில ஒரு வேளை உணவு இந்த சிறுதானிய உணவு எடுத்துக்கணும். இந்த சிறுதானியத்திலேயும் 5 விதமான சிறுதானியம். இதுலதான் அதிகமா ரிசர்ச் பண்ணியிருக்காரு டாக்டர் காதர்வலி. நம்மளும் அந்த 5 சிறுதானியங்கள் தான் கொடுத்து ரிசல்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். இதுல 1 சாமை, 2 வரகு, 3 திணை, 4 குதிரைவாலி, 5 குல சாமை. குலசாமை அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் குலசாமி அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. குலசாமை பனிவரகு, வரகு இருக்கு இல்லையா, பனிவரகு, அது மாதிரி குலசாமை. குலசாமை இப்ப நம்ம சொன்ன எல்லா சிறுதானியங்களும் கிடைக்கும், எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இப்ப நிறைய விழிப்புணர்வு இருக்கிறனால இயற்கை விவசாய சந்தை நிறைய இடங்கள்ல போடுறாங்க. சென்னையில போடுறாங்க, வானகம் வெற்றிமாறன் ஐயா ஆர்கனைஸ் பண்றாரு, சூலூர்ல செந்தில் குமரன் ஐயா அவரு ஆர்கனைஸ் பண்றாரு, செஞ்சோலை நிறைய இடங்கள்ல நம்ம சந்தை, இயற்கை சந்தைகள் போட்டுட்டு இருக்கு. அங்க இயற்கை விவசாயிகள் நேரடியா அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்கள் கொண்டு வராங்க. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம வாங்கிக்கலாம். விலை ரொம்ப கம்மியா இருக்கும், அதே போல குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப சந்தை அப்படின்றது நம்ம போக போக தான் இன்னும் இயற்கை விவசாயம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பண்றவங்க இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. அப்ப ஹெல்த் எல்லாருக்குமே மாற ஆரம்பிக்கும். 3 வேளையில சிறுதானியம் இந்த 5ல 1 சொன்னோம். அப்ப எதுக்காக இந்த சிறுதானியம் எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னா இதுல ஃபைபர் அதிகம். ஃபைபர்ன்ற டாபிக்ல தான் இதுக்கு உள்ள வந்தோம், ரைஸ் இதுக்கு அப்புறம். அப்ப ஃபைபர் எல்லா சிறுதானியத்திலயும் அதிகமா இருக்கு அப்படின்னா எல்லாத்த விட இந்த 5ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு, இந்த சிறுதானியம். அதுக்கு அடுத்து ராவா இருக்கக்கூடிய பழங்கள், பச்சை காய்கறிகள், எது எது பச்சையாக எடுக்க முடியுமோ ராவா எடுத்துக்கணும். காலை உணவு அல்லது இரவு உணவு வெறும் சமைக்காத உணவு மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, டெய்லி 1 மணி நேரம் தான் பயிற்சி பண்றாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நேர உணவு வெறும் பழங்கள் மட்டும் இல்ல பச்சை காய்கறி சாலட் மட்டும் எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு உடல் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த மாத்துறப்ப. இதே வந்து வளர்ற பசங்க, வளர்ற பெண்கள், அத்லெட்டிக்கா இருக்காங்க, பிசிக்கல் ஒர்க் அப்படின்றப்ப அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா பாடி வெயிட் எவ்வளவு இருக்குதோ இன்டூ 5 பண்ணுங்க. இது எல்லாமே மினிமம். இதை விட அதிகமா எடுத்துக்கலாம், கம்மியா எடுக்கக்கூடாது. கம்மியா எடுத்தா வேலை செய்யாது. பாடி வெயிட் இன்டூ 5 எவ்வளவு வருது? இப்ப 50 கிலோ அப்படின்னா 250.
இது மினிமம் குவான்டிட்டி. நோய் இருக்கு சரியாகணும் அப்படின்னா இன்டூ 10, 50 அப்படின்னா 500 கிராம். அப்ப அது உடல்ல 1% வரும் இன்டூ 10 பண்றப்ப. இந்த 1% பழங்கள், பச்சை காய்கறிகள் கண்டிப்பா எடுக்கணும். இப்ப இது எடுக்கிறப்ப இது எப்பனாலும் நீங்க எடுத்துக்கலாம். 3 வேளை சமைக்காத உணவுல ஒரு வேளை சமைக்காத உணவு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு வேளை 3 வேளை சமைச்ச உணவு எடுத்துக்கிட்டே இந்த பழங்கள், பச்சை காய்கறிகள் சமைச்ச உணவுக்கு முன்னாடி அல்லது நம்ம உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் 2 மீல்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி எப்பனாலுமே எடுத்துக்கலாம். அப்ப பாலிஷ்டு சிறுதானியங்கள் தான் கிடைக்குது அப்படின்றாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சந்தையில பாலிஷ் பண்ணாம சிறுதானியங்கள் கிடைக்கும். இப்ப அங்க வாங்கிக்கலாம். நிறைய இடங்கள்ல பாலிஷ் பண்ணாம கிடைக்குது. பாலிஷ் பண்ணாம தான் நம்ம கேட்குறப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டா பாலிஷ் பண்ணாமலே நமக்கு மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி எங்கேயுமே கிடைக்காது. இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்ல, எல்லா பலசர கடையில கூட வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அதை பத்தி பெனிஃபிட் ஆகி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப கேட்க கேட்க அது வந்துடும். பாலிஷ்டு இல்லாம இருக்கிறது எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. அப்படி தேவைப்பட்டாலுமே நான் டாக்டர் காதர்வாலி அவருடைய வெப்சைட்டை நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட இருந்து டைரக்டாவே நீங்க வாங்கிக்கலாம். சரி, இப்போ சூரியன், அதுக்கு அடுத்தது செரட்டோனின், மெலட்டோனின் சுரக்க வைக்கக்கூடிய உணவுகள். இந்த 2 நியூட்ரிஷனல் நீட்ஸ், அதுக்கு அடுத்தது ஹார்மோன் வரக்கூடிய கண்டிஷன், இந்த 2யுமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா பார்க்கறது நம்ம தூக்கம். இந்த தூக்கம் அப்படின்றது இன்னும் டீப்பனர்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்ப தூக்கம் அப்படின்றப்ப அந்த அறையில இரவு ஆனதுக்கு அப்புறம், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமே வெளிச்சத்தை நம்ம கம்மி பண்ணிடணும் அப்படின்றது பார்த்தோம். இந்த வெளிச்சம் அப்படின்றது கண் வழியாக கண்ட இந்த சர்க்கேடியன் ரிதத்தை நம்ம உடல்ல தக்க வச்சுக்கிறது. அப்ப இந்த சர்க்கேடியன் ரிதம் நம்ம பகல் நேரத்துல நேச்சுரல் லைட் எவ்வளவு கொடுக்குறோமோ, இரவுல இந்த நேச்சுரல் லைட்டு, பொதுவா லைட்டே வந்து எவ்வளவு கம்மி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பயோ கிளாக் தன்னைத்தானே சரி பண்ணும். பயோ கிளாக் உங்களுக்கு சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, காலையில பிபி செக் பண்ணுங்க, இரவுல பிபி செக் பண்ணுங்க. நார்மலா பார்த்தா எல்லாருக்குமே காலையில கொஞ்சம் ஹையா இருக்கும், இரவுல கொஞ்சம் லோவா இருக்கும். அது போல பல்ஸ் ரேட்டு, அதுக்கு அடுத்தது காலையில பசி அதிகமா இருக்கும், இரவுல பசி கம்மியா இருக்கும். எல்லாமே இது போல கம்மி ஆகும். பயோ கிளாக் மாறி இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தா பகல்ல 2 வாட்டி தான் யூரின் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரவுல எந்திரிச்சு எந்திரிச்சு 5 முறை யூரின் போவாங்க. அப்ப பயோ கிளாக் ஆப்போசிட்டா இருக்கு. பயோ கிளாக் சரி பண்ணிட்டா இது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். சரி, இப்ப இந்த லைட்ல ப்ளூ லைட், இந்த ப்ளூ லைட்டு தான் நம்ம தூக்கத்தும் வரக்கூடிய இந்த எதிரி, இந்த ப்ளூ லைட். இப்போ ப்ளூ லைட் அப்படின்றத நம்ம கம்மி பண்ணிடணும். இரவுல டிம்மான லைட்டு வேற ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ அப்படின்றது தூக்கத்தை கெடுக்கும், இதுதான் ஆராய்ச்சிகள் சொல்றது. அதுக்கு அடுத்தது நம்ம படுக்கிற இந்த அறையில காற்றோட்டம் இருக்கணும். நம்ம மனம், நம்முடைய மூளை வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆங்கரிங் அப்படின்னா, இப்ப நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன், இப்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா இந்த இந்த 5 சென்சஸ் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். இப்போ என்ன மியூசிக் ஓடிட்டு இருக்கு, என்ன ஸ்மெல் இருக்கு அப்படின்னு எல்லாமே. அப்போ இந்த ஸ்மெல்ல எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எமோஷன்ஸ் கூட இந்த சென்சேஷன்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். இப்போ ஆஸ்பத்திரியில ஒரு ஸ்மெல் இருக்கும், பெட்ரோல் பங்க்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இது போல ஆஸ்பத்திரியில இருக்கிற ஸ்மெல்லு, ஆஸ்பத்திரியில நம்ம டென்ஷனா தான் இருக்கும், ஆஸ்பத்திரியில நம்ம வேதனையில இருப்போம், அந்த ஸ்மெல் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த ஸ்மெல்ல வீட்டுல கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைண்டு ஆங்கர் ஆகும். மைண்டு அந்த எமோஷன்ஸை திரும்ப கொண்டு வரும், கேப்சர் பண்ணி வரும். அப்ப இரவு நம்ம தூங்குறப்ப காற்றோட்டம் சரியா இருக்கணும், இரவு டஞ்சனா இல்லாம இருக்கணும், வீடு அறை வந்து சுத்தமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது, என்னதான் சுத்தமா இருந்தாலும் அந்த படுக்கிற தலையணை உரை சரியா இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்துல தான் மூக்கை வச்சு நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அது சரியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக பெட்டுல படுக்க கூடாது. பெட் அப்படின்றது நம்ம படுத்தாலும் அந்த பெட்டுடைய ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கணும், ஹார்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருக்கணும். வர்ம சிகிச்சைகள் பண்றோம், கைரோ தெரப்பி பண்றோம், ஹிப் அலைன்மெண்ட் பாக்குறோம். யார் யாருக்கு ஹிப் அலைன்மெண்ட் தப்பா இருக்கு,
ஹிப் அலைன்மெண்ட் ஒரு சைடு சாச்சா இன்னொரு சைடு ஹிப்பு மேலே வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. லோயர் பேக் பெயின் இருக்கும். லோயர் பேக் பெயின் இருக்கு. பேக் பெயின் இருந்தாலே பெட்ல படுப்பீங்களா, சோஃபால உட்காருவீங்களா, சோஃபா குஷன் மாதிரி வரக்கூடிய சோஃபா, இது எல்லாமே நம்ம உடலுடைய ஸ்ட்ரக்சரை மாத்திரும். அப்ப ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் படுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது விஷயம், இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடணும். நம்ம உடல்ல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு உறுப்பு வேலை செய்யும், ஒவ்வொரு விஷயங்கள் அப்ப நடக்கும். சைனீஸ் அக்குபஞ்சர் நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸு நிறைய சொல்லுது. இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின் ஃபுல்லா எந்த மருத்துவ சிலபஸ்ல வர்றது கிடையாது. வெறும் அக்குபஞ்சர் சிலபஸ் மட்டுமே. அக்குபஞ்சருக்குன்ட்டு தனியா உடல் இயங்கியல் இருக்கு, பிசியாலஜி இருக்கு, அனாட்டமி இருக்கு, இது மாதிரி எல்லாமே இருக்கு. அப்ப வெறும் உங்களுடைய பிறந்த நேரம் சொன்னா, பிறந்த நேரம் உங்களுடைய கேரக்டர் ஜாதகம் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இப்ப அந்த டைம் தான் முக்கியம். இந்த டைம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருக்கும். இப்ப டைம் எல்லாத்துலயுமே இந்த நேரம் பொறுத்து தான் வேலை செய்யும். நம்ம ஸ்வரம் எதுவுமே மாறிக்கிட்டே இருக்கும். டியூரேஷன் டயத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த 11 to 3 இரவுல 11 to 3 இதுதான் அக்கு ஸ்பேஸ் ரெக்கவரி டைம். அக்கு ஸ்பேஸ் ரெக்கவரி டைம்னா இதுதான் நம்ம உடல்ல ஆகாய பூதம் வேலை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்துல கண்டிப்பா தூங்கி இருக்கணும். இந்த நேரத்துல தூக்கத்துல இருக்கிறப்பதான் உடல்ல நோய்கள் தன்னைத்தானே சரியாகும். தூக்கம் வரலனாலும் கண்ணை மூடி ஓய்வுல இருக்கணும். இரவு உணவு எதுக்காக சீக்கிரமா முடிக்க சொல்றோம் அப்படின்னா, இரவு உணவு லேட்டா இருக்கிறப்ப அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக இந்த 11 to 3 வேலை செய்யும். டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த நேரம் வேலை செய்யறப்ப நோய் குணம் நடக்கிற வேலை அப்ப நடக்காது. நம்ம வெயிட் கம்மி பண்றதுக்குன்ட்டு நான் கம்மியா தான் சாப்பிடுறேன், காலையில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுறேன், ஒர்க் அவுட் பண்றேன், எல்லாமே பண்றீங்க. நைட் உட்காந்து போன்ல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறப்ப கண்டிப்பாக வெயிட் மேனேஜ் ஆகுது. வெயிட் மேனேஜ் ஆகுறது தூக்கம் தான் இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். தூக்கம் சரியா இருக்கிறப்ப உடல் எடை தன்னாலேயே நார்மலா வர்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பாடியுடைய ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றது தூக்கம் தான். அடுத்ததா நம்ம மனசுடைய நிலைகள். இப்ப நம்ம தூக்கத்துக்கு போறோம். தூக்கத்துக்கு போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கண்ணை மூடி நம்ம தூங்குறப்ப ஒவ்வொரு நிலையா மனம் டீப் ஆயிட்டே போகும். தூக்கம் அப்படின்றது டோட்டலா சப்கான்சியஸ் ஸ்டேஜ். அப்ப முதல்ல நம்ம விழிச்சிருக்கிறப்ப இது பீட்டா நிலை. போக 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 ஆல்பா, அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா போயிட்டு அதுக்கு அடுத்தது தூக்க நிலைக்கு வந்துடும். அப்ப இதுல மருத்துவம் இருக்கு. ஹிப்னோதெரப்பி அப்படின்ற முழு மருத்துவம், யோக நித்ரை அப்படின்ற முழு மருத்துவம், துயில் அறிதுயில் அப்படின்ற மருத்துவம், இது எல்லாமே இந்த ஆழ் மனசுல போய் வேலை செய்யக்கூடிய மருத்துவம். இந்த மேக்னட்டிசம் அப்படின்றது இருக்கு, ஹிப்னோதெரப்பி அப்படின்றது இருக்கு. இந்த ஹிப்னோதெரப்பிக்கு முன்னாடி மெஸ்மரிசம் அப்படின்றது இருந்தது. அப்ப மெஸ்மரிசம் ரொம்ப நல்ல சிகிச்சை, சைக்காலஜிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே அது சரி பண்ணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த சிகிச்சையை முற்றிலுமா பேன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்காக சண்டை போட்டு ஆண்டன் மெஸ்மர் அப்படின்றவர் தான் அதை ஆரம்பிச்சது. அப்புறம் ஹிப்னோதெரப்பி அதை விட ரொம்ப கம்மியா வேலை செய்யும். அதுதான் இப்ப இருக்கு. அப்போ ஒவ்வொன்று இல்லாம நல்ல விஷயங்கள் இல்லாம போறப்ப எப்படி சிலம்பம் நல்ல விஷயம். சிலம்பம் நம்ம எப்பயுமே ஆரோக்கியமா வச்சிருக்கோம். பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ண போது சிலம்பக்கலை பேன் பண்ணாங்க, வர்மக்கலை பேன் பண்ணாங்க, கரலாக்கட்டை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. எல்லாம் செய்யறப்ப நமக்கு ஏதாவது தவறா நடக்கிறப்ப நம்ம போய் கேள்வி கேட்போம். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கேரக்டர் நமக்கு பில்டப் ஆகும். ஏன்னா சிலம்பம் எங்க சொல்லி கொடுத்தாலும் சரி, அங்க சொல்லி கொடுத்துட்டு இது எதுக்காக செய்யறோம், கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு தான் எல்லா மாஸ்டர் இப்போ வரைக்கும் ட்ரெடிஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. கேள்வி கேட்கிற திறன் இதுதான் அறிவுடைய டோர்வேவே. ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நிறைய பிலாசபர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மெஸ்மரிசம் இதுவுமே இந்த இதுல தான் வேலை செய்யும். எதுவா இருந்தாலும் இந்த டிரான்ஸ் ஸ்டேஜ், இப்போ தியானம் பண்றோம்னாலும் அது இந்த டிரான்ஸ் தான். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, வெறும் இந்த ஹிப்னோதெரப்பில கேன்சர் குணப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த ஹிப்னோதெரப்பில இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் சொல்றேன். ஹிப்னோதெரப்பி டிரான்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இப்ப கை இருக்கும், இந்த கையில மெழுகுவர்த்தி இந்த கையில எடுத்து டிரான்ஸ்ல இப்ப இருக்கிறப்ப
இந்த இடத்துல நம்ம மெழுகுவர்த்தி காட்டுனா, இந்த நெருப்பெல்லாம் காட்டுனா பெயினே இருக்காது, அந்த ஃபீலிங் சென்சேஷனே இருக்காது. நான் நேர்ல பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது அதே டிரான்ஸ், இப்போ வலி இருக்கும், அதுக்கப்புறம் வலி இல்லை அப்படின்னு செட் பண்ணிட்டா அடுத்து அவங்க எந்திரிக்கிறப்ப வலி இருக்காது. அந்த டிரான்ஸுக்கு கூட்டு போய் கில்னாலும் அங்க பெயின் இருக்காது. அதே போல இப்ப டிரான்ஸுக்கு கூட்டு போய் உங்களுக்கு தேவையான தைராய்டு சுரக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப அது சுரக்க ஆரம்பிச்சு. எப்படி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற, இப்ப தூக்கத்துல இருப்போம், கனவுல ஓடிட்டு இருப்போம், ஆனா ஏசி ஆன்லயோ இல்ல ஃபேன் ஆன்லயோ இருக்கும், எந்திரிச்சு பார்த்தா வேர்த்து இருக்கும். இமேஜின் பண்றது நடக்கும், இமேஜினேஷன் ஏன்னா சப்கான்சியஸ்ல நடக்கிறது. அப்ப இதை எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்ம கண்ணை மூடுறோம், கண்ணை மூடி தூக்க நிலைக்கு போறோம். தூக்க நிலைக்கு போறதுக்கும் தூக்கத்துக்கும் நடுவுல நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த விழிப்புணர்வோட இருக்க 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 போக 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 ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப நம்ம படுத்திருப்போம், சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்கள் நம்மளால கவனிக்க முடியும். இது பழக பழக தான் வரும். அதுக்காக தான் அந்த பழகுறதுக்கு தான் சாந்தி ஆசனம் சவாசனம் பண்ணுவோம். இப்ப சவாசனம் டெய்லி பண்ண 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 இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். அப்ப அப்ப சுத்தி நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனா கை வந்து நம்ம உடல் வந்து அசைக்க முடியும், நம்ம நினைச்சா அசைக்கலாம், ஆனா அசைய நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அசைக்கணும் அப்படின்னு எண்ணம் தோணாது. நம்ம படுத்துற அந்த நிலையில இருக்கிறப்ப விழிப்புணர்வோட தான் இருக்கும், எந்த அசைவும் இருக்காது. அப்ப நம்ம மேல யாராவது கால் தூக்கி போட்டாலோ நம்ம மேல ஏதாவது பட்டாலுமே அதை ஃபீல் பண்ண முடியும், ஆனா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். அப்ப அந்த ஸ்டேஜ் தான் நான் சொல்லக்கூடிய நிலை. அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன சொன்னாலுமே இது நடக்கும். இது எப்படின்னா பிக்சர் வைஸ் தான் நம்ம மைண்ட் செயல்படும். எனக்கு கோவமே வராது அப்படின்னா கோவம் அப்படின்ற பிக்சரை தான் மனம் எடுத்துட்டு கொண்டு வரும். அப்ப உடல்ல கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த நிலையில இருக்கிறப்ப தைராய்டு தொந்தரவு இருக்கிறவங்க, என்னுடைய தைராய்டு சரியா வேலை செய்யுது, என்னுடைய தைராய்டு ஃபங்க்ஷன், தைராய்டு கிளாண்டு சரியா இயங்குது, தேவையான ஹார்மோன்ஸை சரியா சுரக்குது. அதுக்கு அடுத்தது கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்க, கல்லீரல் நல்லா இயங்குது. இது போல பாசிட்டிவா நம்ம திரும்ப திரும்ப சொல்றப்ப அந்த விஷயம் நடக்கும். இந்த நிலையில இருந்து சாதாரணமா அஃபிர்மேஷன் சொல்லுவாங்க, அஃபிர்மேஷன் சொல்றதை விட இந்த நிலையில இருந்து சொல்றப்ப அது வேலை செய்யும். இது வந்து எனக்கு அப்படின்றதுக்கு நான் உணர்கிறேன் அப்படின்ற வேர்டை மாத்தி சொல்லணும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா உணர்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய உடல் எடை நீங்க எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ அந்த உடல் எடையில இருக்கு அப்படின்றதுதான். அப்ப இது யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய மெத்தடு. யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம எப்பயுமே தூங்குற பகல்ல இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன செஞ்சோமோ அது திரும்ப ஓடும். தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா நடக்கும், நம்ம அவேரா இருக்கோமோ இல்லையோ. அப்ப உணவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, உணவு எந்த உணவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல உடல் ரியாக்ட் பண்ணும். அப்ப உணவு இத பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க, ஆனா நம்முடைய மனம் சாப்பிடும், மனம் கன்சியூம் பண்ணும். இந்த மனம் கன்சியூம் பண்றது தான், உடல் கன்சியூம் பண்றது நம்முடைய பாடி, வாய் வழியா கன்சியூம் பண்றது நம்முடைய உடலா மாறுது, நம்முடைய மனம் கன்சியூம் பண்றது நம்முடைய லைஃபா மாறும். அப்ப நம்ம எதை எதை பாக்குறோமோ, எந்தெந்த சென்சஸை நம்ம ஃபீல் பண்றோமோ அதை நம்ம கவனமா இருக்கணும். இப்ப வீக்கா இருக்கிறவங்க, இப்ப நம்ம யூடியூப் சோசியல் மீடியா எடுக்கிறோம், ஒரு 4 பேர் அதுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, வீக்கா இருக்காங்க. அப்ப அதை நம்ம பாக்குறோம், சப்கான்சியஸ்ல நம்ம போகும்போது அது ரெஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு உண்டான உடல்ல அதுக்கு உண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் எப்பப்ப பாக்குறேனோ அப்ப எல்லாமே, நான் ஒரு வேகமா ஓடக்கூடிய ஒரு உசைன் போல்ட் அவரையே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய உடல் வேகமா ஓடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை எல்லாத்தையுமே உடல் தயார் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எதை பாக்குறோமோ அதை எல்லாமே நம்மளை பேஸ் பண்ணும். இதுக்காக நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம எதை எதை இன்வால்வ் பண்ணி பாக்குறோமோ அதுதான் நடக்கும். அப்ப நம்மளை சுத்தி நோயாளிகள் இருக்காங்க, இப்ப நீங்க ஹீலரா இருக்கீங்க அப்படின்னா நோயாளிகள் தான் வராங்க, அப்படி கிடையாது. அப்ப நம்ம இன்வால்மெண்டோட பாக்குறோம் இல்லையா, இப்ப சீரியல்ல பாக்குறோம், இப்ப டிவியில பாக்குறோம், அந்த ஒரு இன்வால்மெண்டோட பாக்குறது சப்கான்சியஸ்ல நேரடியா போய் பதியும். இப்ப குழந்தைகள் எல்லாருமே பாக்குறாங்க, காய்கறிகள் அப்படின்றது தண்டனை அப்படின்னு அவங்க குழந்தைகளுக்கு டிவியில காட்டுறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அப்ப காய்கறிகளை அவங்க ஒதுக்கி
ஒதுக்கிடுவாங்க. காய்கறிகள் மட்டும்தான். இப்போ வரைக்கும் பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்துருச்சு. பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும். சர்க்கரை வியாதி இல்லாதவங்களும் பழங்கள் தவிர்த்துட்டா சர்க்கரை வியாதி வராது அப்படின்ற ஐடியாக்கு ஆனா பழங்கள் கொடுத்து நம்ம சரி பண்றோம். அப்ப காய்கறிகள் பொறுத்த அளவு அது மாதிரி எதுவுமே இல்லை, இது வரைக்கும் கொண்டு வரல. அப்ப காய்கறிகளை இது போல சப்கான்சியஸ் அப்ப டிவியில பாக்குறாங்க, கொக்கோ கோலா குடிக்கிறது, ஏதாவது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, சூப்பர் ஹீரோஸ் அதுல ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, அதை பாக்குறப்ப அதுதான் ரிப்பீட் ஆகும். அப்ப நம்ம என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும், நான் இப்போ டிசிப்ளினா இருக்கீங்க, கண்ட்ரோலா இருக்கீங்க, திரும்ப 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 ஒரு ஆப்ல உணவு பத்தி வந்துட்டு இருக்கு, ஹெல்த்தியா இல்லாத உணவு பத்தி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது சப்கான்சியஸ் மைண்டை பாதிக்கும். அது நம்மளுக்கு வாங்கணும், அது சாப்பிடணும் அப்படின்றது தோணும். அது சப்கான்சியஸ் தான் அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது. அப்ப இந்த நிலை, இந்த ஹிப்னோஸ்டிக் அனஸ்தீசியா முன்னாடி காலத்துல இந்த வெறும் ஹிப்னோதெரப்பி அனஸ்தீசியா வச்சு சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, அனஸ்தீசியா கெமிக்கல் ட்ரக்ஸ் இல்லாம. ரெண்டாவது அக்குபஞ்சர் அனஸ்தீசியா மூலமா அக்குபஞ்சர் குத்தி பெயின் ரிலீஃப் பண்ணிட்டு இந்த சர்ஜரி எல்லாமே பண்ணியிருக்காங்க, மைனர் சர்ஜரி எல்லாமே. இந்த சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி அப்போ பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஹிப்னோதெரப்பி அனஸ்தீசியா யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்குபஞ்சர் அனஸ்தீசியா இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது தூக்கத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேஜஸ். அதுக்கடுத்தது மருந்து தூக்கத்துக்காக எடுத்துட்டு இருக்கிறப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது சரி பண்றப்ப சரியாகும். அப்ப பயிற்சி, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் பண்றப்ப, ஸ்ட்ரெச்சிங்ன்றது வயிறு காலியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யோகா பயிற்சி பண்றப்ப வயிறு கண்டிப்பா காலியா இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்றப்ப இது கார்டிசால் லெவலை கம்மி பண்ணும். இது உடலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் என்டார்பின்ஸ் அதிகப்படுத்தும். இது தூக்கத்தை வரவழைக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் நம்ம பண்ணணும். அப்ப இதை பண்றப்ப தூக்கத்துடைய குவாலிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தினசரி உடல் பயிற்சி. இந்த உடல் பயிற்சி தூக்கத்துடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும், குவான்டிட்டியும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தேங்காய் பால் சொல்லக்கூடிய முறை, மூலிகை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தூக்கம் வரவழைக்கக்கூடிய முறை. தேங்காய் பால், இந்த தேங்காய் பால்ல எடுக்கிறப்ப பாதாம் இதையும் உள்ள சேர்க்கணும். சேர்த்து அரைச்சு வடிகட்டி இதுல இனிப்புக்கு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கள் கண்டு இது மாதிரி. இதுல வந்து ஜாதிக்காய் பொடி சிட்டிகை அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த தேங்காய் பால் எடுக்கிறப்ப ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். இது வந்து ஒரு 1/2 கிராம் டு 1 கிராம் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். இதை விட அதிகமா எடுத்துக்கூடாது, இது பிரச்சனை பண்ணும். தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்ல தேவையில்லை அப்படின்னா இதை விட்டுறலாம். ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்றப்ப மேக்சிமம் நம்ம உணவுல இது போல மருத்துவத்திலேயே இது போல இன்னும் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு, வீட்டுல செய்யக்கூடிய முறைகள் நிறைய இருக்கு, அது போல செய்யறது தான் பெஸ்ட். அப்ப மருந்துகள் அப்படின்னு போறப்ப இப்ப எப்படி இருக்கோ அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த அளவு நம்ம வந்து எப்பயுமே கொடுக்கறது இங்க ஃப்ரீ ஹீலிங் பண்றோம். தூக்கம் வராதவங்களுக்கு ஹீலிங் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற மருந்து பிளிஸ்ஃபுல் ஸ்லீப். இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்லீப் மகர்ஷி ஆயுர்வேதா அப்படின்ற இடத்துல கிடைக்குது. இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஒரு சிம்பிளா எதுவுமே இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே செஞ்சுட்டு சொன்ன விஷயங்கள் கிரைட்டீரியா ஃபுல் பண்ணிட்டு தூக்கத்துல டேப்லெட் எடுக்கிறீங்க, அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வரணும், டேப்லெட்டுடைய சப்போர்ட் மருந்துடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா பெஸ்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சது இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்லீப் டேப்லெட். இது மகரிஷி ஆயுர்வேதா அப்படின்ற இடத்துல இருந்து கிடைக்கும், இது ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இந்த மகரிஷி ஆயுர்வேதா டேப்லெட் ஹேபிட் ஃபார்மிங் கிடையாது,
தூக்கத்துக்கு எடுத்துக்கிற இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எல்லாமே ஹேபிட் ஃபார்மிங். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போக போக அந்த எம்ஜி டோசேஜ் அதிகமாகும், லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நிப்பாட்டிட்டா திரும்ப தூக்கம் வராம இருக்கும். இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்லீப்பு ஹேபிட் ஃபார்மிங் கிடையாது. எடுத்துட்டு நிப்பாட்டிடலாம், நிப்பாட்டினாலும் ஆழ்ந்த தூக்கம் வந்துட்டே இருக்கும். அப்ப தூக்கம் உடல் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம உயிர் சக்தி ஓட்டம் இதையுமே சம்மந்தப்பட்டது. எங்களுடைய யோகா மாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, தூக்கம் இல்லாம இருக்கிறப்ப கைப்பிடி அளவு வேப்ப இலை அது தண்ணியில போட்டு வச்சிடணும் இரவு. அடுத்த நாள் காலையில அதுல குளிக்கணும். நல்ல தூக்கம் வரும், நல்ல டீப்பா தூக்கம் வரும். தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க கண்டிப்பாக பகல்ல தூங்கக்கூடாது. அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பகல்ல தூங்கிட்டே இருக்கிறப்ப, அப்படி தூங்கினாலும் 20 நிமிஷம் தான், 20 நிமிஷத்துக்கு மேல தூங்கக்கூடாது. பகல்ல தூங்குற பழக்கம் இருந்தது அப்படின்னா வெளியே வரவே முடியாது, அது ஒரு ட்ராப் மாதிரி மெயின்டைன் ஆயிக்கும். அப்ப இந்த நேப் அப்படின்றது இதுலதான். அப்ப பேரண்டிங் பண்றவங்களும் குழந்தை எப்பப்ப தூங்குதோ அப்ப எல்லாமே பெற்றோர்கள் தூங்கிக்கலாம். அம்மா இருக்காங்க, குழந்தை பகல்ல எப்பப்ப தூங்குதோ அப்ப அம்மாவுமே கண்ணை மூடி தூக்கம் வரலன்னாலும் தூங்கி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த டயத்துல உடல் கெடுக்காம இருக்கும். இப்ப தூக்கம், இப்ப ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னாலும் இந்த 11 to 3 முக்கியமான நேரம். இதுல தூங்கிட்டு அப்புறம் 4 மணி 3 மணிக்கு மேல அந்த வேலைகள் செய்யலாம். படிக்கிறாங்க, எக்ஸாம் வருது, 11 to 3 தூங்கிடணும், மற்ற நேரங்கள்ல அந்த வேலைகள் செய்யலாம். அதே போல தூக்கம் டிப்ரைவ்டா இருக்கிறது அது ஒரு லோன் வாங்கின மாதிரி. அப்ப அப்ப அந்த டயத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்ப ஒரு 5 மணி நேரம் படுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பகல் நேரத்துல எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப திரும்ப தூங்கி அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். தூக்கம் பொறுத்து இது வரைக்கும் தெளிவா இருக்கும். இது வரைக்கும் தூக்கம் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இது சம்பந்தமா இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்கு, அது அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தூக்கத்தை பத்தி நிறைய விளக்கம் கொடுத்தாங்க ஐயா, மிக சிறப்பு. அந்த செரட்டோனின் மெலட்டோனின் அதை பத்தி ரொம்ப ஹார்மோன், அது வந்து இந்த தூக்க மாத்திரை போடுறதுனால அது செயற்கையா நம்ம பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க ஐயா. அதாவது இப்போ இன்சுலின் எடுக்க எடுக்க அந்த கணை அப்படின்னா அந்த இன்சுலின் சுரக்கவே விட்டுரும், அந்த இயல்பா செய்யக்கூடிய வேலை இதாயிரும். அதே மாதிரி இந்த மாத்திரை போடும்போது அந்த செயற்கையா பண்ணும்போது அந்த செரட்டோனின் தான், அந்த ஹார்மோன் தான் ரொம்ப நல்லது, அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்கும் ஐயா வந்து அந்த ஒரு 5 பழக்கம் சொன்னீங்க ஐயா. மது, அந்த நோய், அப்புறம் அந்த அடுத்தவங்களை நினைச்ச பிரச்சனைகள், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய அந்த அதுவே மைண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதாவது இப்ப பூனை இருக்குன்னா அது நைட்டு தான் அதுக்கு இறைய தேடும், அதை மாத்தி பண்ணோம்னா அதுக்கு தவறு. அதே மாதிரி நம்ம பகல்ல நல்ல வெளிச்சம், சூரிய ஒளி நம்ம மேல படணும், நல்ல எக்ஸசைஸ், நல்ல உடல் உழைப்பு கொடுக்கணும். இரவு அந்த அளவுக்கு ஓய்வும் இருக்கணும், அதே நேரத்துல அந்த இருட்டு, அந்த அந்த வெளிச்சம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் அதை நாங்க திருப்பியும் ஒரு தடவை யூடியூப்ல போய் நல்ல தெளிவா இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறோம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சரியான பாரம்பரிய அரிசியில நல்ல நீராகாரம் தான் காலையில குடிப்பாங்க, அவங்களுக்கு எந்த நோயுமே இருந்தது இல்லை, அவங்களும் சிறப்பா இருந்தாங்க, உழைப்பும் அவங்க அப்படி கொடுத்தாங்க. அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் வந்து அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் ரொம்ப நல்லதுன்னு இருக்கீங்க. அதுல எப்படின்னா எல்லாமே வெயிட் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம பாடி வெயிட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நட்ஸ் வந்து 60 கிலோ அப்படி இருக்கிறோம் அப்படின்னோன்னா அதுல பாதி 30 கிராம் நட்ஸ் எடுத்துக்கணும். செவ்வாழை பழத்தை வந்து அந்த இது போறதுக்காக மஞ்சள் உப்பு தண்ணியில போட்டுட்டு தோலோட சாப்பிடலாம் அப்படின்றீங்க. அதாவது சின்ன சின்ன ஒரு விஷயத்துல கூட அந்த உடலுக்கு தேவையான ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கேங்க ஐயா. அந்த மாதிரி இந்த பீர்க்கங்காய், அந்த இயற்கை உணவு, காய்கறி, பழங்கள் அதெல்லாம் ஒரு நேரம் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க ஐயா. ஃபைபர் கண்டென்ட் நல்லா எடுக்கணும்ன்றீங்க. பாரம்பரிய அரிசி உண்மையில இயற்கையில விளைந்த அரிசி, இப்ப நிறைய பட்டை தீட்டாத அரிசி, சிறுதானியம் கண்டிப்பா அந்த கருப்பு கவுனி கஞ்சி நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறீங்க ஐயா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லா கடைகளையுமே கருப்பு கவுனின்னா கேட்டா கிடைக்குது. முதல்ல நம்ம உடல் வந்து நம்ம
தலைமுறையா வரும்போது அந்த உணவு வந்து மயக்கத்துல அந்த நாக்கு அடிமையா இருக்குது. ஆனா நம்ம சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எது ஹெல்த்தோ அந்த பழக்கத்துக்கு நம்ம கண்டிப்பா வந்துடுறோம். அது உண்மைதான்யா. ஏன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம மனதில் அதே கிடைக்கும் போது நம்ம உடலுக்கு நம்ம கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பதியும் போதே நம்மளுக்கு அந்த உணவு விரும்ப ஆரம்பிச்சிடுறோம். அதாவது என்னன்னு சொன்னா மனதுக்கு சக்தி அதிகமாகும் போது இது நல்லது அப்படின்னு நினைக்கும் போது அதை சாப்பிடுறோம். அந்த சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, அந்த குலர் சாமைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அது ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லை. மற்ற 4 சிறுதானியமும் நாங்க கேட்டிருக்கோம். அது மட்டும் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க அடுத்து கடைசியில எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க ஐயா. இந்த உணவுகளை கண்டிப்பா அந்த ஃபைபர் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு இது சொல்றேன். நீங்க அந்த இதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா எங்க கிடைக்குன்ற வெப்சைட்டையும் இப்ப நீங்க சொல்லிடுங்க. நாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க ஐயா. அந்த சூரியன்ல வந்து அந்த செலட்டோனின், மெலட்டோனின் அந்த ஹார்மோன் என்ன சொல்றீங்கன்னா அந்த ப்ளூ லைட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அப்புறம் பயோ கிளாக் அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க அந்த அதாவது நம்ம மனசுல வந்து எதை நம்ம ஆழ்ந்து நினைக்கிறோமோ, நீங்க சொல்றது உண்மைதான். இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னோன்னா அது ஆழ் மனதுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். அதாவது எதை உள்ள வைக்கணும், எதை வெளியே விடணுங்கிற ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம பகல்ல நிறைய விஷயங்களை பார்ப்போம், கேட்போம். ஆனா எதை மட்டும் நம்ம உள்ள கொண்டு போறோம்னா நம்ம எதுல இன்வால்வ் ஆகுறோமோ நம்மள அறியாமலே நம்ம ஆழ் மனதுக்குள்ள அது போயிடுதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. இப்ப இருக்கிற காலத்துல யூடியூப், டிவி, நிறைய சேனல்ஸ், அதுல எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு நம்மள அறியாமலே அது உள் போகுது. அதை வந்து நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றீங்க ஐயா. இந்த தலையணை அப்படிங்கிறதும் ரொம்ப வெயிட்டாவும் வைக்கக்கூடாது, பெட்ல படுக்க கூடாது. தரையில படுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பெட் தான் இப்ப ரொம்ப ஏத்த இறக்கத்தோடு இருக்கிறதுனால அந்த முதுகு தண்டு, முதுகு வலிங்கிறது அதிகமா வருது. அந்த லோயர் பேக் பெயின் வருது அப்படிங்கிறதும் உண்மைதான் ஐயா. நாங்க இப்ப நிறைய கேட்டு நாங்க எல்லாருமே இப்போ தரையில தான் படுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப அது சிறப்பா சொன்னீங்க ஐயா. அப்புறம் மேக்சிமம் அந்த பீட்டா அலையில இருந்து அந்த ஆல்பா அலைக்குள்ள வர்றது அப்படிங்கிறதும் நாங்க இப்ப நைட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த அமைதி லெவலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம். அந்த பரபரப்பு விட்டு அந்த அமைதிக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது அந்த தூக்கம் நல்லா வரும். மெயினா அந்த விண் சக்தி தான். இப்ப நம்ம 5 இதுக்கு நம்ம தண்ணி, நீர், 5 பஞ்சபூதத்தால் அந்த உடல் ஆரையிருக்கு. தண்ணி குடிக்கிறோம்னா அது நீர். ஆனா தூக்கம் தான் நம்ம விண் சக்தி தான் நம்மளுக்கு அந்த உடலுக்கு தேவையான ஆகாயம். அந்த பஞ்சபூதத்துல அந்த தூக்கம் எவ்வளவு அருமை அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க ஐயா. அத மாதிரி நீங்க அந்த இன்வால்வா எதுவும் பார்க்க கூடாது. சப்கான்சியஸ் மைண்ட் அது ஆழமா எதையும் கொண்டு போக கூடாது. இந்த அக்குபஞ்சர்லயும் அந்த ஹிப்னோ தெரப்பி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க ஐயா. அதையும் இப்ப நீங்க எங்களுக்கு முடிவா கொஞ்சம் அந்த விளக்கமா சொல்லிடுங்க. தேங்காய் பால் வந்து ஐயா நைட் எடுக்கலாமா? காலையில குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு இந்த தேங்காய் பால் குடிக்கிறது தூக்கத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அந்த வேப்பிலையை வந்து எவ்வளவு அளவு தண்ணியில போட்டுட்டு காலையில அந்த மாதிரி குளிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்து 100க்கு ஒரு 50% மக்கள் வந்து தூக்க மாத்திரை போடாம தூங்குறது இல்லைங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த காலத்துல வந்து கண்டிப்பா உங்களோட இந்த உரை வந்து எல்லாருக்கும் போகணும், இதை பயன்படுத்தணும். நீங்க எங்களுக்கு இந்த விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா. இவ்வளவு சிறப்பா நம்மளுக்கு விளக்கம் கொடுத்த ஐயாவை எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம். இதை வந்து அம்மா சிவஸ்ரீ அம்மா, நீங்க பேசுறது கேட்கலைங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுங்கம்மா, வரவே இல்லைங்கம்மா வாய்ஸ். ஐயா வாழ்க வளமுடன். இன்று தூக்கம் என்ற தலைப்பில் நமக்கு மிகச் சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்று மிகச்சிறப்பாக சிந்தனை உரை ஆற்றிய அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களின் மருத்துவ தொண்டு மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா கேள்வி கேட்கலாமாங்க ஐயா? கேள்வி கேட்கலாங்கம்மா. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதலாவதாக வேணி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அந்த தூக்கத்துக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. கஞ்சி வடிச்சு தண்ணி அது கொஞ்சம் இன்னும் சொல்லுங்களேன் ஐயா. ப்ரோபயாட்டிக் செய்முறை, அது ப்ரோபயாட்டிக் செய்முறை, அதுக்கு பேரு ப்ரோபயாட்டிக். அது செய்முறை கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோபயாட்டிக் இன்னொரு முறை சொல்றேன். அது நம்ம அரிசி கஞ்சி வடிக்கணும். கஞ்சி வடிச்சு அதுல வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கணும். வெது வெதுப்பான தண்ணி ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, இல்லைன்னா அது கட்டி ஆயிரும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். வெந்தயம் இதுல போடணும், பச்சை மிளகாய் காம்பு இதுல போடணும், அதுக்கு அடுத்தது வெண்டிக்காய் போடணும். இது மூணுல ஏதாவது 2 பொருள் போட்டா போதும், இல்ல மூணுமே கிடைச்சா மூணுமே சேர்த்துக்கலாம். ஒரு முறைதான் செய்யறோம். வெந்தயம் சொல்லுங்க. இது என்ன பண்ணணும் கொஞ்சம்? இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் ஒரு நாள் அப்படியே வேடு கட்டி வச்சிருங்க. இதுல சுவை ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணும்னா, இந்த பொருள் 3 பொருள் ஏதாவது 2 பொருள் போடுறப்பயே கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள், இல்ல அப்படின்னா கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 2ல ஏதாவது ஒண்ணு சேர்த்து வேடு கட்டி வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு கலந்து விடணும். இரவு முழுக்க விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாள் காலையில இதை எடுத்து லேசா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி இருக்கிறப்ப லேசா புளிச்ச நம்ம டேஸ்ட் வந்துடும். அப்ப இதை திரும்ப வடிகட்டி ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர்ல டைட்டா மூடி வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். இது வெயில்ல வைக்க கூடாது, இது ஏர் டைட்டா இருக்கணும். ஏர் டைட்டா இல்லைன்னா இன்னும் புளிச்சுக்கிட்டே போகும், கெட்டு போயிடும். அப்ப ஏர் டைட்டா இருக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது, வெளியவே இருக்கலாம். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நீங்க ஏர் டைட்டா வச்சிருந்தாலும் அது புளிச்சுக்கிட்டே இன்னும் வேகமா புளிக்குது அப்படின்றப்ப தேவைப்பட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனா ஏர் டைட்டா இருக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் சமைச்ச உணவு எப்பப்ப எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 200 ml அளவு எடுத்துக்கலாம் ஒரு அடல்ட். சரிங்க, ரொம்ப நல்லதுங்க. அதுவும் கேட்கறது. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேவ் தீபி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சிறுதானியங்கள் சொன்னீங்க இல்லையா, 5 வகையான சிறுதானியங்கள் சாப்பிடுறது, அது வந்து எந்த டைமிங்ல எடுத்துக்கலாம்? மார்னிங் எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நைட்டு இரவு உணவு எடுத்துக்கிறதுல எடுத்துக்கலாமா? எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே. மார்னிங், ஆஃப்டர்நூன், இல்ல இரவு எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒரு வேளைன்னு கிடையாது, 2 வேளை 3 வேளை கூட எடுத்துக்கலாம். எப்படினாலும் சரி, மினிமம் ஒரு முறை எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேவதி அம்மா அவர்கள். ரேவதி அம்மா. ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அந்த அம்மா வந்து தேங்காய் பால் இரவு எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. இரவு உணவு சீக்கிரமா முடிச்சிடணும். முடிச்சுட்டு வயிறு காலியா இருக்கிறப்பதான் எடுத்துக்கணும். தேங்காய் பாலுக்கும் தூக்கத்துக்கும் பெருசா சம்மந்தம் கிடையாது. நம்ம அதுல ஜாதிக்காய் சேர்க்க சொன்னோம். ஜாதிக்காய் சேர்க்கறதுக்காக தான் தேங்காய் பால். நம்ம எப்பயுமே பால் சார்ந்த பொருட்கள் சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப அதனாலதான், ஏன்னா நாட்டு பசும்பால் கிடைக்கிறது கிடையாது. அப்ப இந்த தேங்காய் பால்ல நம்ம ஜாதிக்காய் சேர்த்து அதை எடுத்துக்கிறோம். அதை எடுக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். வயிறு காலியா இருக்கப்ப எடுக்கணும். இரவு உணவு வந்து ஒரு 7 மணிக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 9 மணி போல தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இரவு உணவு வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1.25 மணி நேரம் கழிச்சு வயிறு காலி ஆயிரும், வெறும் வயிறாயிரும். அப்ப இதை எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள், சாலடு, வேக வச்ச காய்கறிகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த
1.5 மணி நேரத்துல இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம், வயிறு காலி ஆயிரும். கஞ்சியா எடுத்துக்கிறப்போ ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், தேவையில்லை இல்லாமலே தூக்கம் நல்லா வருது அப்படின்னா ஒன்றும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று சிறுதானியம், அதோடைய லிங்க் கேட்டிருந்தாங்க. நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அனுப்பிச்சிடுறேங்கம்மா. ஏன்னா லிங்க் வந்து எனக்கு ஞாபகமா எனக்கு தெரியாது, பெரிய லிங்கா இருக்கும், நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்க ஐயா. சரி, அடுத்ததாக ரேவதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக உமா மகேஸ்வரி, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க, கேக்குதுங்க அம்மா. ஏக்கிட்ட கேள்வி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சோறு வடிச்ச கஞ்சோட எவ்வளவு வெது வெதுப்பான தண்ணி சேர்க்கணுங்க ஐயா? அது கட்டியா ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு வடிக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஒரு முறை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கே தெரிஞ்சிடும். செய்யுங்க, செய்யறப்ப தெரியும். ஏர் டைட்ல வச்சிருக்கிறது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க ஐயா? அது எத்தனை வருஷமானாலும் கெட்டு போகாது. ஆனா டெய்லி கலந்து கலந்து விடணும். தீர 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 நீங்க திரும்ப கஞ்சியா வடிச்சு திரும்ப இந்த ப்ராசஸ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. தீர தீர இதுலயே இந்த ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்லயே அந்த கஞ்சியை ஊத்தி அப்படியே பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாங்க ஐயா? குழந்தைகளுக்கு ஒரு 100 ml ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். 100 ml வரை. 3 வேளை அதிகமா எடுத்துக்கிட்டா தொந்தரவு எல்லாமே வராது. பெரியவங்களுக்கு 3 நேரத்துக்கு ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கலாங்க ஐயா? அதான் ஒரு நாளைக்கு 200 ml சொன்னோம் போன வாட்டியே. அப்ப 50 ml சமைச்ச உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா யோகா அம்மா அவர்கள். மல்லிகா யோகா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் வந்து நல்ல உடம்பு பர்ஃபெக்டா இந்த 12 வருஷமா நல்லா உடற்பயிற்சி பண்ணி நல்லா இருக்கேன். 60 வயசு ஆகுது எனக்கு. நல்லா இருக்கேன். ஏதோ ஒரு மாசத்துல 2 நாள் தூக்கம் படுத்த உடனே டக்குன்னு தூக்கம் வராம 1 மணி வரைக்கும் ஏதோ ஒரு எந்த விதமான குழப்பம் இல்லாம தெளிவா நல்லாதான் இருக்கேன். கொஞ்சம் அந்த தூக்கம் வராத அன்னைக்கு கொஞ்சம் படபடன்னு இருக்கிற மாதிரியும், அப்ப இரவு உணவு ரொம்ப கம்மியா எடுத்துட்டு நல்லா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுனால நல்லா இருக்கேன். அந்த தூக்கம் வராத அன்னைக்கு மறுபடியும் ஒரு தோசை 10 மணி வாக்குல ஒரு தோசை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பசி எடுக்குது, படபடன்னு இருக்கேன். அந்த மாசத்துல 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி பண்ணுது. சரிங்க, அதான் என்ன பண்றது. சரி, ஓகே. அது நமக்கு பெருசா தொந்தரவு கிடையாது. இப்ப இதுல ஒரு சின்ன ஹேக், இப்ப தூக்கம் வராம இருக்கு அப்படின்றப்ப அரோமா தெரப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரகத்தை நல்ல ஒரு இரும்பு சட்டியில போட்டு வறுத்து அது ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கணும். எப்ப தூக்கம் வர லேட் ஆகுது, ஒரு சிலர் தூங்கிட்டு திரும்ப யூரின் போயிட்டு வந்து திரும்ப படுக்கிறப்ப தூக்கம் வராது. இந்த முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கணும். அத நம்ம மூக்கு பக்கத்துல வச்சு ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஆழ்ந்த தூக்கம் வரும். சீக்கிரமா அது தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணிடும். இது பயன்படுத்திக்கலாம். எப்பயுமே பசி இருக்கிறப்ப நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது. பசி இருந்தா கண்டிப்பா உணவு எடுத்துக்கணும். பசி உடலுக்கு உணவு தேவை அப்படின்றத சொல்லுது. பசிக்கிறப்ப நம்ம உணவை எடுத்துக்கலாம், அதனால தப்பு இல்லை. இரவு நீங்க பசி அதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப உணவு கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசி இருக்காது. ரொம்ப தொந்தரவு இல்லைன்றப்ப பெரிய விஷயம் கிடையாது. ஓகே ஓகே, புரியுது. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து கஞ்சி ஊற வச்சு அரைக்கிறது நல்லதா? வெடிஞ்சு நைட்டு ஊற வச்சு வெடிஞ்சு மிக்சியில போட்டு அரைச்சி கஞ்சி குடிக்கிறது நல்லதா, அல்லது அரிசியா ஊற வச்சு அப்படியே வேக வச்சு கஞ்சியா மாத்தி குடிக்கிறது நல்லதா? அரிசியா ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு வடிகட்டி அப்ப கஞ்சி ஆக்குறது. கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அது முதல்ல நல்லா கழுவி அதுக்கப்புறம் கழுவுனதுக்கு அப்புறம் ஊற வச்சிடணும்.
ஊற இரவு முழுக்க நம்ம ஊற வைக்கிறோம், இல்ல ஒரு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறப்ப அப்ப நம்ம தண்ணி பாக்குறப்ப தண்ணி கலர் மாறிடும், அந்த தண்ணியில சத்துக்கள் இருக்கும். ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து கஞ்சி ஆக்கணும், இது போல செய்யணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயாம்மா அவர்கள். ஐயா வாழ்க ஜெயா, வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க, ஆடியோ கிளியரா தான் இருக்கு. ஜெயாம்மா ஓகே ஓகேங்களா? கேளுங்க. உடல் எடையும் நம்ம குறையணும் அப்படின்னு நினைச்சிட்டா அதுவும் நடக்குங்களா ஐயா? எது நினைச்சாலும் நடக்கும். சரிங்க. அப்புறம் நம்ம வந்து பிளஸ் அந்த வந்து நிலையில நீங்க இருந்து நம்ம ஒரு கார் ஓட்டுறதா நினைச்சாலும் அதுவும் நடக்கும், எக்ஸாக்டா நடக்கும் எல்லாமே. ஓகே நம்ம ஓகே, உங்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே நினைச்சுக்கலாம். தேவையானது எது நினைச்சாலுமே நடக்கும், எப்படி கற்பனை பண்ணோமோ அதே மாதிரி நடக்கும். ஓகேங்க, நன்றிங்க. அப்புறம் அந்த அம்மா பேச பேச ஆடியோ கட் ஆயிடுச்சுங்க. வேப்பலை வந்து எவ்வளவு போடணுங்க நைட்டு குளிக்கிறதுக்காக? ஆமா, வேப்ப இலை வந்து நம்ம குளிக்கிறதுக்காக அதை 100 யூஸ் கிராம். பண்றோம். அப்ப வேப்ப 100 குச்சி கிராம். மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கொத்து இது ஃபுல்லா அடங்குற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு குளிக்கிறப்ப கை. அப்படின்றப்ப நம்ம ஒரு 3-4 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். காலையில பாக்குறப்ப தண்ணியோட கலர் ஃபுல்லா மாறிடும், அது மாதிரி நம்ம வச்சு குளிக்கணும். கூட குறைச்சு போட்டுட்டாலும் ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க கூட போட்டுக்கிட்டா தப்பு கிடையாது, கூட சரி. குறைஞ்சிருந்தா தப்பு கிடையாது. சரிங்க, நன்றிங்க. அடிச்சு அதான் போட்ட மாதிரி ப்ரோபயோட்டிக் தூக்கம் எல்லாம் வராம இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பிலை முறை செய்யறப்ப நல்ல தூக்கம் வரும், டீப்பா ஸ்லீப் வரும். மினிமம் 1 வீக்காவது இது செய்யணும் நீங்க அட்லீஸ்ட். 1 வீக் கிடையாது, தொடர்ச்சியா இது செய்யலாம், 21 நாள் செய்யலாம், அதுக்கு மேலேயே கூட சேர்த்துக்கலாம். செஞ்சுக்கலாம். சாயந்தரம் இத குளியல் செய்யறப்ப இன்னும் பலன் அதிகமா இருக்கும். இப்போ ப்ரோபயோட்டிக் பத்தி இன்னும் ஒரே ஒரு டவுட்டிங்க. இப்போ ஒரு லிட்டர் ஏர் டைட்ல ஊற்றி வச்சுட்டோம், ஒரு 1/2 லிட்டர் நாங்க யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நைட் நம்ம வடிக்கிறோம்னா திரும்ப அதுக்குள்ளேயே ஊற்றி வச்சுக்கலாம் நீங்க சொல்றீங்க? திரும்ப அதுக்குள்ளேயே ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட், வெண்டைக்காய் வந்து அப்படியே முழுசாவே போட்டுக்கலாமா இல்ல கட் பண்ணி போடணுங்களா? வெண்டைக்காய் கட் பண்ணி தான் போடணும். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொன்னு, நீங்க யூடியூப் சேனல் உங்க சேனல் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் லேட்டா தான் வந்தீங்க. என்னுடைய சேனல் வந்து கியூர் த்ரூ நேச்சர் கேர், CUREVIANATURECARE. இப்ப பெருசா ஆக்டிவா இல்ல, ஆனா இனிமே தான் ஆக்டிவ் ஆகணும். இன்ஸ்டாகிராம்ல தான் ஆக்டிவா இருக்கு. கியூர் த்ரூ VIA வயா நேச்சர் கேர். வயா நேச்சர். சரிங்க, கியூர் வயா நேச்சர். ஓகே, நன்றி ஐயா. இன்ஸ்டாகிராம்ல போட்டா வந்துடும். இன்ஸ்டாகிராம்ல அஜய் MG பிரகாஷ் அப்படின்னு போட்டா வந்துடும். அதுல நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கும். இப்ப நம்ம சொன்னாத நிறைய தகவல்கள் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலையரசி அம்மா அவர்கள். கலையரசி அம்மா. அடுத்ததாக சுதா விஜய் பிரபா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா, நாங்க வந்து சிறுதானியம் வந்து இட்லிக்கு யூஸ் பண்றோம், அதை யூஸ் பண்ணலாங்களா? யூஸ் பண்ணலாங்க, அது எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா பசங்க வந்து சிறுதானியம் வந்து சாப்பாடா ஏதாவது கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நாங்க இப்ப டெய்லி ஓகேங்க சார். ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ரெட்மி 9 பவர்ஃபுல் அவர்கள். ரெட்மி 9 பவர்ஃபுல் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. எனக்கு வந்து நான் படுக்கிறேங்கய்யா, படுத்துட்டு நல்ல டயர்டு, போய் படுத்து நல்ல டீப் ஸ்லீப் போற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே டக்குன்னு முழிப்பு வந்து ஒரு மாதிரி அடுத்து தூக்கமே வர மாட்டேது. அது மாதிரி ஏங்கய்யா ஆகுது? அது இந்த ஹார்மோனுடைய குறைபாடு தான். இப்ப நீங்க நம்ம சொன்ன முறைகள் ஃபாலோ பண்ணுங்க, அது நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்படி முழிக்கிறப்பயே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சீரகம் செய்யக்கூடிய முறை, அரோமா தெரப்பி, அது செய்யறப்ப தூக்கம் வந்துடும்.
சரிங்க. சீரக மூட்டை பக்கத்துல வச்சுக்கணும், லைட்டா வறுத்துட்டு அந்த வச்சுக்கணுங்களா? ஸ்மெல் பண்ணணும். ஆமா, லைட்டா. சரிங்கய்யா. ஸ்மெல் பண்றப்ப தூக்கம் நல்லா வரும். சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக தனபால் ஐயா அவர்கள். தனபால் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளம். ஐயா பேசுங்க ஐயா. கேக்குது ஐயா? கேக்குதுங்க. எனக்கு வந்து ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கு ஐயா. ஸ்டமக் லெஃப்ட் சைட்ல வயிற்றுக்கு பெயின் இருக்குது அப்பப்போ. அதுக்கு நான் என்ன ஐயா பண்ணலாம்? ஐபிஎஸ் நம்ம குடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் இல்லாதப்ப இந்த தொந்தரவு வரும். ஐபிஎஸ்க்கு நம்ம சொன்ன ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகும். நம்ம இப்ப சொன்ன முறைகளோட சேர்த்து நம்ம இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் 3 நேரமும் எடுத்துக்கணும். 3 நேரம் எடுத்துக்கிறது அம்பலியா புளிச்ச கஞ்சியா எடுத்துக்கிறப்ப இன்னும் சீக்கிரமா வேலை செய்யும். இரிட்டன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. இரிட்டன்ஸ் அப்படின்றது இப்போ ஆல்கஹாலு, மெடிசின்ஸ் இதெல்லாமே இரிட்டன்ட் தான். ஆனா உணவுல டெய்லி சேர்த்துக்கிற இரிட்டன்ட் பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாய் பொடி இது 3யுமே தவிர்த்துட்டீங்கன்னா இதுதான் உணவுல எடுத்துக்கிற இரிட்டன்ட். இது தவிர்க்கும் போதே ஒரு வாரத்திலேயே சேஞ்சஸ் பார்க்க முடியும். நம்ம ப்ரோபயாட்டிக்கு தினசரி எடுத்துக்கணும். மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும். மைண்ட் நம்ம கரெக்டா வச்சுக்கிறப்ப இது சீக்கிரமா ஹீலிங் இருக்கும். நான் வந்துட்டு வெறும் பழைய சாதம், அது நைட்டு சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன முறை நீங்க சொன்ன முறை நாங்க சென்னையில இருக்கிறோம். அது சாப்பாடு கஞ்சி எனக்கு சரியா புரியல ஐயா. சரி, அது எல்லாருமே எளிமையா செய்யக்கூடிய முறை. சோறு வடிக்கிறப்ப அந்த வடிச்ச கஞ்சி வச்சுதான் ப்ரோபயாட்டிக் செய்முறை. ஆமா, ப்ரோபயாட்டிக்கு நம்ம செய்முறை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப யூடியூப்ல போனாலும் எந்த வீடியோ எடுத்தாலுமே ப்ரோபயாட்டிக் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது அவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கும். இல்லைன்னாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஆடியோ வீடியோ எல்லாமே அனுப்புறேன் செய்முறைக்கு. கண்டிப்பா ஐயா. எனக்கு அது சரியா புரியல. அதை நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பேன், எனக்கு அனுப்பி வைங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி 9 பவர்ஃபுல் அவர்கள். பூங்குடி அவர்கள். அம்மா பூங்குடி அம்மா. நீங்க பேசுங்கய்யா. ரெட்மி 9 பவர்ஃபுல் பேசுங்க. வாழ்க வளமுடனுங்கய்யா. எனக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் கொஞ்சம் இந்த கையில கால்ல மட்டும் கருப்பா இருக்குதுங்கய்யா. சரி. இது உள்ளங்கையிலயும் அந்த இச்சிங் வருது. 2 உள்ளங்கை 2 உள்ளங்கால்லயும் இச்சிங் வருது. இதுக்கு என்னங்கய்யா? போட்டோ அனுப்புங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். உங்க நம்பருக்கு அனுப்பிச்சிட்டுங்களா ஐயா? ஆமா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்து வர்தன் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஏன்னா ப்ரோபயாட்டிக் சொன்னது இப்ப சின்னதுல ஒரு சந்தேகம் வருது. இப்ப எடுத்து கஞ்சி வடிச்சோன்னா அதுல நீங்க வெந்நீர் ஊற்ற சொல்றீங்க. எடுத்த உடனே நம்ம கிளாஸ் பாட்டில போடலாமா, இல்ல ஒரு சிலர் 10 மூடி வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் கிளாஸ் பாட்டில் ஊற்றணுமா? இது ஒரே ஒரு டவுட். எடுத்த உடனே நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் கிளாஸ்ல போடலாம், இல்ல எவர் சில்வர்லயும் போட்டுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கண்டிப்பா கிளாஸ் கண்டெய்னர்ல தான் இருக்கணும். இல்ல ஸ்டோர் பண்ணலாம். இப்ப இது வந்து இப்ப எவர் சில பாத்திரம் போட்டு மூடி தட்டு போட்டு மூடி வச்சோன்னா அது ரொம்பவே ஒரு மாசம் இதாயிடுது. குடிக்கவே முடியாத மாதிரி வருது. இல்ல க்ளோஸ் மாதிரி போட்டு வைக்கணும். நம்ம சொன்ன முறை அது இன்னொரு முறை போய் கேளுங்க. இது எப்படி அப்படின்னா, நம்ம புளிச்சிருச்சு அப்படின்னா இரவு நம்ம விடுறோம், அடுத்த நாளே புளிச்சிருச்சு அப்படின்னா புளிச்ச உடனேவே வடிகட்டி ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கணும். புளிச்ச உடனேவும் இன்னும் அப்படியே விடக்கூடாது. இப்ப மூடி போட்ட ஒரு தட்டு இல்லாம ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி மூடி போட்டு வச்சுட்டா கரெக்டா இருக்கு. இல்லைங்க, வெள்ளை கலர் பருத்து துணியில தான் நம்ம மூடணும். அதுதான் மேல வெள்ளை கலர் துணி போடணும். அதான் ஆமா, மூடியா அந்த துணி தான் போட்டு கட்டணும். அதுதான் டவுட் ஐயா, அதனால தான் கேட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணோம், அதை என்ன மிஸ்டேக் பண்றதா.
நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சனி அம்மா அவர்கள். ரஞ்சனி அம்மா. அடுத்ததாக கலையரசி அம்மா அவர்கள். ரஞ்சனி அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன்யா. ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம். இப்ப எனக்கு ஒரு டவுட்டுங்க. நம்ம வடிச்சிடுறோம். வடிச்ச கஞ்சி அன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுல ஆடியோ கட் ஆயிடுச்சுங்கம்மா. காலையில சாப்பாடு வடிக்கிறோங்கய்யா. சரி. அந்த தண்ணியில நம்ம தண்ணி நீங்க சொன்ன மாதிரி வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி வச்சிடறோம். நைட்டு அந்த சாப்பாடு இருக்கும்போது அந்த வடித்த அந்த தண்ணிய வந்து அந்த சாதத்துல ஊத்தி வைக்கிறோம். காலையில அந்த அந்த சாதத்துல இருந்து அந்த தண்ணியை இருத்து நாம குடிக்கும்போது அந்த ப்ரோபயோட்டிக் அதுல கிடைக்குங்களா? கிடைக்கும். இப்போ நீங்க சொன்ன முறையிலையும் செய்யலாம். ஆனா நம்ம சொன்ன முறை இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இருக்கிறதுல எஃபெக்டிவா சிம்பிளா இருக்கக்கூடிய மெத்தட நம்ம சொல்லியிருக்கோம். இதுவுமே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். அந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊத்திட்டு அதுல அந்த வெண்டைக்காய், வெந்தயம், பச்சை மிளகாயோட காம்பு இதெல்லாம் போட்டு வைக்கும்போது இன்னும் நமக்கு அந்த ப்ரோபயோட்டிக்கோட யூஸ் நமக்கு நிறைய கிடைக்கும் நல்ல அப்படிங்கிறீங்க. நுண்ணுயிர்கள் நிறைய ஈர்த்து கொடுக்கும். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. என்ன டவுட்? கலையரசி அம்மா நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொன்றும் நல்ல இப்ப உள்ளவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு நல்ல உதவியா இருக்கு. அது வரை நக்ஸ் சொன்னீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எடையை பொறுத்து 25 கிராம் 30 கிராம் சாப்பிட சொன்னீங்க. ஆனா அந்த செவ்வாழைப்பழத்தை வந்து எதுலயோ கழுவணும்னு சொன்னீங்க. அது என்னதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கல. சரி, அதை எதுக்காக கழுவு சொன்னோம்னா, நம்ம பழங்கள்ல தோலோட சாப்பிட்றப்போ பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே ஆயில் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் தான். அப்ப அது நீங்கணும் அப்படின்னா எஃபெக்டிவா வேலை செய்யறது பயோ என்சைம். அதுக்கு பேரு பயோ என்சைம். இயற்கை அங்காடிகள்ல கிடைக்கும், நம்ம ஆன்லைன்ல கிடைக்குது, நிறைய இடங்கள்ல கிடைக்குது. நம்ம டைமே பயோ என்சைம் கிடைக்கும், நம்ம தயார் பண்றோம். இந்த பயோ என்சைம் தண்ணியில ஊத்தி பழங்கள் போட்டு வச்சுட்டா இந்த ஆயில் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸை ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம தோலோட அதை சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. அப்புறங்க ஐயா, தொண்டையில கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து குரல் சரியில்லாம பேசிட்டு இருக்கையிலேயே போயிருது. நல்லா கத்தி கத்தி உண்ணி பேச வேண்டியிருக்கு. அது இடையில அப்படி இருக்கு. அந்த தொண்டைக்கு ஏதாவது ப்ராப்ளத்துக்கு எதுவும் சாப்பிடலாமா? வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? வேற ஒண்ணும் தொந்தரவு கிடையாது. சரி, கண்டங்கத்திரி எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி கஷாயமா எடுத்துக்கோங்க ஒரு 3 நாள். அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக தொடர்ச்சியா ஒரு 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி சும்மா வெறும் வயிற்றுல காலையில? வெறும் வயிற்றுல காலையில. சரி சரி. குடினியா போட்டு சாப்பிட வேண்டியது? இது குடினியா சாப்பிட்றவா வெறுமை பொடியாவே சாப்பிடலாம்? நம்ம எப்படி சாப்பிட சொன்னோம்? கண்டங்கத்திரியே தெரியல, சொல்லும்போது கவனிக்க. கஷாயமா எடுத்துக்க சொன்னோம், கஷாயமா எடுத்துக்கோங்க. சரி சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது எல்லாமே. அதே மாதிரி தேங்காய் பால் இரவுக்கு கொடுக்கும் போதும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அளவு சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ். நல்லது, நல்ல உதவியா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி A51 அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா ஐயா? இப்ப போடுறேன். ஓகேங்க ஐயா, நம்பர் தேங்க்யூ. நான் சொல்றேன், சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். 9677784174. 84174. ஆமா, 9677784174 இல்லைங்களா ஐயா? ஆமா, அதேதான். ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூங்கொடி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. பூங்கொடி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். ரொம்ப அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா கொடுத்தீங்க ஐயா, கருத்து சிறப்பா இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஐயா. அதாவது வேப்பில போட்டு நீங்க தண்ணியை ஊற்றி சொல்லுங்க, அது பச்சை தண்ணியில ஊத்திங்களாங்க இல்ல காலைல சுட தண்ணியோட ஊத்திங்களாங்க? பச்சை தண்ணியில இரவு போட்டு வச்சிருங்க. சுடுதண்ணி குளிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா சுடுதண்ணி இதுல சேர்ந்து கலந்து குளிச்சுக்கலாம். ஓகேப்பா ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப அதாவது நல்லா எல்லாருக்கும் அந்த கொடுத்த கருத்து ரொம்ப சிறப்பா எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுப்பா. ரொம்ப நன்றிப்பா. வாழ்க வளமுடன்ப்பா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததாக வளமுடன். டெமான் ஸ்லை அவர்கள். அம்மா ரேவந்த் ஐயாவா? ஐயா நீங்க பேசுங்க. பேசுங்க ஐயா. டாக்டர் வாழ்க வளமுடன். அப்போ எனக்கு வந்து வயசு 81 முடிஞ்சு 82 நடக்குதுங்க. நைட்டு தூங்கும்போது 2 தடவை அல்லது 3 தடவை யூரின் வருதுங்க இடையில. அதாவது 9 மணிக்கு படுத்தனாக்க நீங்க 11 to 3 தூங்கணுங்கிறீங்க, 12, 12:30க்கு யூரின் வந்துருதுங்க. அப்ப ஆனா அதுக்கு பிற்பாடு தூங்கிடுறேன். சரி சரி. உடம்புல வேற எதுவும் தொந்தரவு இருக்கா? சர்க்கரை வியாதி இது போல வேற தொந்தரவெல்லாம் இருந்தது. அலோபதி மருந்து சுகருக்கு 48 வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அக்கு பஞ்சர் போய் அவர் வந்து செக்கே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. நான் லாஸ்ட் 1.5 இயர்ஸா செக் பண்ணவும் இல்லை. முதல்ல இருந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லை, நல்லா இருக்கிறேன். சரி ஓகேங்க. சுகர் லெவல் ஒருவேளை அதிகமா இருந்தது அப்படின்னா இரவுல இது மாதிரி யூரின் போகும் ஒண்ணு. இன்னொன்னு பகல் நேரத்துல வெளிச்சத்துக்கு நேச்சுரல் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலைன்னா இது மாதிரி ஆகும். இன்னொன்னு பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்கா இருக்கிறப்ப கொஞ்சமா யூரினரி சென்சேஷன் வரப்ப, யூரின் ஃபில் ஆகுறப்ப யூரின் வரக்கூடிய சென்சேஷன் வரும். இது 3. இதோட பேசிக்கா வந்து நம்ம இரவுல வந்து தண்ணி அதிகமா எடுத்துக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. இதுல சரியாயிட்டா மீதி 3 விஷயங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. நம்ம சுகர் வந்து செக் பண்ணுங்க. செக் பண்றப்ப 200 அதுக்கு மேல போஸ்ட் பிராண்டியல் இருக்கக்கூடாது, அது ரிஸ்க் ஃபேக்டர். 200க்குள்ள இருக்கிறப்ப எந்த தொந்தரவும் இருக்காது. இருந்தது 200க்கு மேல இருந்ததுனாலும் நம்ம இயற்கை முறையில அதை சரி பண்ணிக்கலாம். சரியா இருக்கிறதுக்கு பாக்குறது அதுதான். சுகர்னால யூரின் வருதா அப்படின்றது பாத்துக்கலாம். நன்றி. சரி, தேங்க்யூ டாக்டர். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக டெமான் SLAY அவர்கள். அடுத்ததாக கேலக்ஸி M31 அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குது. நீங்க இதுக்கு சொல்லியிருக்கீங்க வெந்தயம், வெண்டைக்காய் இதெல்லாம் போட சொல்லி, அதனுடைய அளவுகள் எவ்வளவு என்னன்னு? அளவுன்ட்டு அதுக்கு இல்லைங்கம்மா. நம்ம பால்ல எப்படி மோர் ஊத்துறோமோ, அது புளிக்கிறதுக்காக நம்ம ஊத்துறோமோ, இப்ப மாவு புளிக்கிறதுக்காக நம்ம எப்படி சேர்க்கிறோமோ அது மாதிரி நம்ம அளவுன்றது எக்ஸாக்டா அளவு எல்லாம் கிடையாது, கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். சரிங்க. இன்னும் கண் பொறைக்கு நம்ம என்ன செய்யலாம்? கண் பொறைக்கு கண்டிப்பா டயட் ஃபாலோ பண்ணணும், உணவு முறை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நேத்திர வீரிய தைலம் கொடுக்குறோம், அந்த நேத்திர வீரிய தைலம் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்புரை அப்படின்றது எப்படி வயசானா வெள்ளை முடி வருதோ அது போல கண்புரை வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு இந்த நம்ம கண் பயிற்சிகள், நம்ம சொல்லக்கூடிய உணவு முறை, அதுக்கடுத்து நம்ம நேத்திர வீரிய தைலம் இதை தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கணும். போடுறப்ப அது ஃபார்ம் ஆகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். நன்றிங்க. நன்றிங்க. உங்ககிட்ட நேத்திர தைலம் இருக்குங்களா? நேத்திர வீரிய தைலம் நம்மகிட்ட வாங்கி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுரேஷ் ராம்கி அவர்கள். ஹலோ, வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன் டாக்டர். என்னோட ஒய்ஃப்காக கேட்குறேன். அவங்களுக்கு வந்து ஓவரி சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன வேற வழி என்ன பண்ணலாம் டாக்டர்?
ஓரியன் ஷிஃப்ட் இது ரிவர்சிபிள் தான். நீங்க எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க, பார்த்துட்டு நான் சொல்றேன். சரி, வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. தேங்க்ஸ் டாக்டர். சரி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரஞ்சனி அம்மா அவர்கள். ரஞ்சனி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கொஸ்டின் இல்லையா, அதாவது கண்ணில் வந்து புற வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சொன்னதுனால நேத்ரா தைலம் வாங்கி வச்சுட்டாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்க, சொல்லுங்க. ஆனா மறுபடியும் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ 1.5 வருஷம் ஆகுதுங்க ஆபரேஷன் பண்ணி. சரி, இப்போ வந்து அந்த தைலம் நான் யூஸ் பண்ணலாமா? கண்ணுக்கு சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா அப்ப யூஸ் பண்ண வேண்டாம். தைலம் யார்கிட்ட வாங்குனீங்களோ, எந்த மருத்துவர்கிட்ட வாங்குனீங்களோ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்க சரிங்க சரி சரி. அதான் அது என்கிட்ட இருக்குது, இன்னும் ஓபன் பண்ணாமே வச்சிருக்கிறேன். சரி, அதனாலதான் அது இப்ப 1.5 வருஷம் ஆயிருச்சே, மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்காக ஒரு டவுட் வந்துச்சு, அதனால கேட்டேன். சரி, ஓகே. சரிங்க, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அதோட முடிச்சுக்கலாமாங்க ஐயா? நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இன்று அன்பர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பாகவும் பொறுமையாகவும் விளக்கம் அளித்த டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் மருத்துவ தொண்டும் சமுதாய தொண்டும் மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நீங்க நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா, நீங்க பண்ணிக்கிறதாங்க. நன்றி. நன்றிங்க. சில முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை அதிகாலை 4:15 மணி முதல் 7 மணி வரை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்விலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறவும். மேலும் நாளை மாணவர்களுக்கான சிறப்பு யோக பயிற்சிகள் இருக்கு, அதிலையும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறவும். பிற்பகல் மாலை நிகழ்ச்சிகள் நமக்கு கிடையாது, அதனால அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெற அன்போடு அழைக்கிறோம். இப்போது வேதாத்திரி கவி பாட இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரேனும் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. அம்மா நான் பாடுறேங்கம்மா. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன்மா, பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகாலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல
கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இன்று மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டு அருட்தொண்டாற்றிய அனைத்து அருட்தொண்டர்கள் அனைவரும் அவர்களுடைய அன்பு குடும்பமும், மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாடிய அன்பர்களும் அன்பர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நிகழ்வுகள் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா.